வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கு நீ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதை அடிப்படையாக வச்சு நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக 31 ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இதை வந்து பல்வேறு மாணவர்கள் வந்து இந்த வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்தி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் லான்ச்சிங் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து நீங்கள் தொடர்ச்சியாக டெஸ்ட் எழுதி என்ன பண்ணுங்கள், இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட் 2 டிஸ்கஷன் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் ஒரு வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ, அதாவது கொஸ்டின் நம்பர் 51லேருந்து 100 வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, நீங்கள் வெறும் டெஸ்ட் மட்டும் எழுதுறதை தாண்டி நல்லா ஆழ்ந்து படிங்க, வரி வரியாக நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸ் சைக்காலஜியில் நல்லா பயிற்சி எடுங்க. அதை தாண்டி முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து பசங்க ஸ்டூடெண்ட் கூட உட்காந்து அந்த அட்மாஸ்பியரை என்ன பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதுங்க. நேரடியாக வர முடியாத மாணவர்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்லேயே நாங்கள் பிடிஎஃபாகவே கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் வீட்டிலே பிரிண்ட் அவுட் போட்டு அமைதியான ஒரு சூழலில் தேர்வு எழுதி பாருங்கள். தேர்வு எழுதி முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் கூகுள் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுவோம். அதில் உங்களுடைய மார்க்கை வந்து என்ன பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆஃப்டர் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சு வெறும் நார்மல் கீ பார்க்குறத தாண்டி நம்மளுடைய டிஸ்கஷன் வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறது மூலமாக வெறும் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுதுறதை தாண்டி ஒவ்வொரு கொஸ்டினுக்கான விளக்கம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாமில் வரும்பொழுது, இல்லை இதை பேஸ் பண்ணி ஒரு உல்ட்டா பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் வந்து இந்த கேள்வியை வந்து இந்த எக்ஸாமை வந்து மிக எளிமையாக அணுக முடியும். நீங்கள் எல்லாருமே ஸ்டேட் ரேங்க் வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் நம்ம 51 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 51வது கொஸ்டின் ஒரு பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காகவே மேக்ஸ் ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக மெமரி பேஸ்டு தான். சரிங்களா? மெமரி பேஸ்டாக இருந்தால் டக்குன்னு போட்டுடலாம். இருந்தாலும் இது கனசதுரம். சரிங்களா? இந்த கனசதுரம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி இருக்கும். ஓகேங்களா? கனசதுரம். ஓகேங்களா? ஸோ இதில் இப்படி பார்த்தாலும் ஏ இருக்கும், இப்படி பார்த்தாலும் ஏ இருக்கும், இப்படி பார்த்தாலும் ஏ இருக்கும். சரிங்களா? இந்த 3 சைட்லையுமே ஏ தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது எல்லா பக்கமும் சமமாக இருக்கும்ல, ஏன்னு இருக்குமா? இந்த 3 பக்கமும் ஏ இருக்கிறதால அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப்னு சொல்லலாம். என்னது? ஏ கியூப்னு சொல்லாது. பக்கம் தானே, பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சைடு இன்ட்டு சைடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனசதுரத்துக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் கியூப், ஏ கியூப் தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கனச்செவ்வகம் அப்படின்னா இப்படி நீளமா இருக்கும்ல, அதேதான் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து கனச்செவ்வகம். இது வந்து லென்த்து, நீளம். சரிங்களா? நீளம். இது வந்து பிரெத்து, அகலம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்டு, இது வந்து ஹைட்டு, ஹச். சரிங்களா? அப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். அப்போ நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலாவாக இருக்க போகுது. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, உருளை. சரிங்களா? ஸோ உருளைன்னா நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்க, ஒரு தோராயமா இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த உருளை. ஸோ இதில் வட்டத்தில் பாதி விட்டம்னு சொல்லுவாங்க. அது விட்டத்தில் பாதி இந்த ஆரம் ஆர். சரிங்களா? இது வந்து ஆர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஹைட்டு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த உருளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தில் இப்போ இந்த புள்ளியிலிருந்து இது வரைக்கும் தான் 6. அப்போ ஃபுல்லாக போச்சு அப்படின்னா இங்கே ஒரு 6 இருக்கும். 6 × 6 ஆர் ஸ்கொயர்டு. சரிங்களா? இது நார்மலாகவே இப்படி ஆஃப் வட்டம் வந்துடுச்சு அப்படின்னாவே இது பை வந்துடும். சரிங்களா? 6 × 6 ஆர் ஸ்கொயர்டு. இந்த ஹச் வந்துடும். அப்புறம் பை ஆர் ஸ்கொயர்டுன்னு ஆன்சர் வரும். அப்போ இந்த உருளைங்கிறது பை ஆர் ஸ்கொயர்டு தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, கோலம்னா ஸ்பியர். நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்பியர் இப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து 6 தான். சரிங்களா? நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியர் அப்படின்னு வரும்போது 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் மெமரி பேஸ்டு தான். மேக்ஸில் நீங்கள் அளவைகள், அதாவது பார்த்தீங்கன்னா அளவீடுகள் ஒரு டாபிக் இருக்கா இல்லையா, 3D அண்டு 2D இந்த டைமென்ஷன்லாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாமில் அந்த பேட்டர்னில் இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா சி தான். 3, 4, 2, 1 தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் 52வது கொஸ்டின் வந்து பாருங்க. 52வது கொஸ்டின், தங்கத்திற்கு பொதுவாக உலோகங்களில் தங்கத்திற்கு பொதுவான உலோகங்களில் மிக உயர்ந்த அடர்த்தி உள்ளது. சரிங்களா? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்க மெட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த உலோகங்கள்லேயே தங்கத்திற்கு தான் அதிக அடர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. என்னது? அதிக அடர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தங்கத்திற்கு எவ்வளவு அடர்த்தி அப்படின்னா 19,300 சரிங்களா கிலோகிராம் பை மீட்டர் கியூப்.
கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். சரிங்களா? என்னது இருக்கிற மெட்டல்ஸ்லேயே அதிகமாக வந்து என்னது அடர்த்தி டென்சிட்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது கோல்டு தான் அப்படிங்கிறது. இது வந்து சரியானது. ஓகேங்களா? அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் அடர்த்தி இந்த டென்சிட்டி டிங்கிறது வந்து அதன் நிறை மற்றும் கொள்ளளவால் தீர்மானிக்கப்படுகிறது. அதனோட எவ்வளோ மாஸ் எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அதனோட டென்சிட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். சரிங்களா? நிறை பை பருமன், நிறை பை அல்லது கன அளவு, இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து சரியான விடை வந்து இதுதான். ஓகேங்களா? அப்போ அதிகமாக ஏன் உலோகம் வந்து அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா அதில் மாசு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கன அளவு அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து அடர்த்தியாக இருக்குது. அப்போ இதுவும் சரி இதுவும் சரி. இது தங்கம் ஏன் அடர்த்தியாக இருக்கிறதுக்கான விளக்கமும் கீழே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கு சரியான விளக்கம் வந்து இது அப்படிங்கிறதால ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிறதா இதுக்கு என்னது சரியான விடை. ஓகே. ஸோ அப்போ இதுல இருந்து எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டென்சிட்டி அடர்த்திக்கான ஃபார்முலா நிறை பை பருமன் அல்லது நிறை பை கன அளவுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நிறைன்னு கேட்குறாங்க என்னது இதை பேஸ் பண்ணி அப்படி எழுதிங்க பார்ப்போம். நிறை அப்படின்னா என்னது நிறை கேட்டாங்க அப்படின்னா என்னது அடர்த்தி இன்ட்டு கன அளவு. என்னது அடர்த்தி இன்ட்டு கன அளவு. இதான் நிறையோட ஃபார்முலா. சரிங்களா இல்லையா? அதே கன அளவோட ஃபார்முலான்னு கேட்டாங்க அப்படின்னா என்னது கன அளவு அதோடைய ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா அடர்த்தி இன்ட்டு நிறை. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் மற்ற என்ன பண்ணலாம், ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா முறையான வடிவம் இல்லாத பொருட்களின் பரப்பளவை கண்டறிய பயன்படுத்தப்படும் முறை. சரிங்களா? ஒரு இர்ரெகுலராக இருக்குது, அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சி அளவு, சரிங்களா, இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக அளவு வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ இதுக்கு வந்து ஒரு இர்ரெகுலர், சரிங்களா, அந்த முறையான வடிவம் இல்லாத பொருட்களுடைய பரப்பளவு, சரிங்களா, ரொம்ப ரஃப்டாக ரிஜிட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரியாக அப்படியே ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஃப் வரைபடத்தாள் முறை தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது இது ஃபேக்ட். இதை மனப்பாடம் பண்ணுறது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 54வது கொஸ்டின். 54வது கொஸ்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நார்மலாக வந்து வாட்டர் கெராசின், சரிங்களா, மண்ணெண்ணெய் இருக்குது. வாட்டரை விட மண்ணெண்ணெய்க்கு வந்து அடர்த்தி வந்து கம்மி. சரிங்களா? வாட்டருக்கு தான் அடர்த்தி அதிகம். சரிங்களா? நார்மலாக நீங்கள் வந்து மண்ணெண்ணெய் கையில் ஊற்றினே பாருங்கள், அப்படியே ஆவி ஆகிற மாதிரி அப்படியே ஜில்லுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? வாட்டரை விட எதுக்கு அடர்த்தி கம்மி? மண்ணெண்ணெய்க்கு தான் அதிகம். சரிங்களா? நார்மலாகவே வாட்ரு, சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா நீருடைய அடர்த்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 961, சரிங்களா, கிலோ கிராம் பை மீட்டர் கியூப். 961 என்னது 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணெண்ணெய், சரிங்களா, மண்ணெண்ணெய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெராசின் அப்படிங்கிறது 800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இதில் எதுக்கு வந்து அடர்த்தி அதிகம்? வாட்டருக்கு தான் வந்து அடர்த்தி அதிகங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அப்போ தண்ணீருக்கு மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி இருக்கிறது வந்து என்னது சரிதான். அதே மாதிரி தண்ணீரை விட அதிக அடர்த்தி கொண்ட பொருட்கள் அதில் மூழ்கும், குறைந்த அடர்த்தி கொண்ட பொருட்கள் மிதக்கும். இது சரிதான். சரிங்களா? ரெண்டாவது அந்த காரணமும் சரிதான். அதாவது நீங்க எது அடர்த்தி அதிகமா இருக்குதோ அது தண்ணியில போகும். ஏன்னா அடர்த்தி அதிகமா இருக்குதுன்னா அதுக்கு மாஸ் அண்ட் கன அளவு பருமன்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமா. வெயிட் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், தண்ணிக்குள்ளார மூழ்கிடும். சரிங்களா? வெயிட் கம்மியாக இருந்தால் மேலே மிதக்கும். சரிங்களா? அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ரெண்டும் சரிதான். சரிங்களா? அதுவும் இல்லாமல் கூற்று ஏவுக்கு வந்து காரணம் ஆர் வந்து சரியான விளக்கத்தை வந்து கொடுக்குதுங்கிறது இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 55வது கொஸ்டின். இது சும்மா ஃபேக்ட் தான். சரிங்களா? ஒரு லிட்டருங்கிறது டேஷ் கன சென்டிமீட்டருக்கு சமம், அப்புறம் சென்டிமீட்டர் கியூபுக்கு சமம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தா 1000 கன சென்டிமீட்டர். ஒரு லிட்டர் ஈக்குவல் டு 1000 கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1000 கன சென்டிமீட்டருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஃபுல்லாக மெமரி பேஸ்டு தான். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 56வது கொஸ்டின். ஒரு இரும்பு துண்டை பாதரசத்தில் போட்டால் அது மிதக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னது ஒரு இரும்பு துண்டை பாதரசத்தில் போட்டால் அது மிதக்கும். நார்மலா இரும்போடைய அடர்த்தி, சரிங்களா,
7800 என்னது 7800 கிலோ கிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பாதரசத்தோட அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 13600 கிலோ கிராம் பை மீட்டர் கியூப்டு. சரிங்களா? இதான் வந்து இதுக்கு. அப்ப இரும்பை விட எதுக்கு வந்து அடர்த்தி அதிகம்? பாதரசத்துக்கு அடர்த்தி அதிகம். சரிங்களா? ஓகே. அப்ப ஒரு இரும்பு துண்டை வந்து என்னது இப்போ பாதரசத்தில் போட்டா அது மிதக்குங்கிறது என்னது சரிதான். ஏன்னா இரும்புக்கு வந்து அடர்த்தி கம்மி. எதை கம்பேர் பண்ணும் போது? பாதரசத்தை கம்பேர் பண்ணும் போது. சரிங்களா? அடர்த்தி வந்து எது கம்மியா இருக்குதோ அது மிதக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப இதுல வந்து பார்த்தோன்னா பாதரசத்துல ஏன் இரும்பு வந்து மிதக்குது அப்படின்னா, இரும்பு போட்டாவே தண்ணிக்குள்ளார போகுதா இல்லையா? ஆனா பாதரசத்துல மட்டும் மிதக்குது. என்ன காரணம்னா, பாதரசத்தை கம்பேர் பண்ணும்போது இரும்புடைய அடர்த்தி கம்மியா இருக்குது, குறைவா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இரும்பின் அடர்த்தி பாதரசத்தின் அடர்த்தியை விட அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது தப்பு. அடுத்த சென்டென்ஸ். சரிங்களா? அதாவது இரும்போட அடர்த்தி கம்மி, மைனஸ்ல இருக்குது, பாதரசத்தின் அடர்த்தி அதிகம், இது பிளஸ்ல இருக்கு. அப்ப பாதரசத்தோட அடர்த்தியை விட இரும்போட அடர்த்தி எப்படி இருக்குது? கம்மியா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க இதுல தப்பா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏங்கிறது உண்மை, ஆறுங்கிறது தவறுங்கிறது இதுதான் சரியான விடை 56க்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 57. சரிங்களா? 57 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளின் அடர்த்தி கணக்கிடப்படும் சூத்திரம். சரிங்களா? ஒரு பொருளோட அடர்த்தி கணக்கிடப்படும் சூத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தினானது டென்சிட்டி. நான் ஏற்கனவே சொல்றேன், டென்சிட்டி D = மாஸ் நிறை பை வால்யூம். இது கன அளவு அல்லது பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. D = m/v சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி m = d/v சொல்லலாம், அல்லது v = d ஏன்னா mனு சொல்லலாம். இது ஃபார்முலா. சரிங்களா? ஓகே. அப்போ வந்து ஃபார்முலாங்கிறது டென்சிட்டி D = மாஸ் நிறை பை பருமன் அல்லது கன அளவு, அல்லது கொள்ளளவு. இதெல்லாம் சரிதான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி பாம்பே. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 58வது கொஸ்டின். 58. ஓகே. 58ல வந்து பாருங்க கூற்று ஏ, ஒரு ஒளி ஆண்டு என்பது காலத்தின் ஒரு அலகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 லைட் இயர். சரிங்களா? 1 லைட் இயர்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடத்தில் ஒளியானது ஒரு ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு தான் ஒளியாண்டு. அது வந்து ஒரு காலத்தின் அளவு அப்படின்னு சொல்றது தப்பு. அப்ப இது வந்து தப்பு. சரிங்களா? அதே மாதிரி இதுல ஒளியாண்டுன்னு சொல்றோமா இல்லையா? ஒரு ஒளியாண்டுங்கிறது என்னது? 9.46 × 10⁻15 மீட்டர். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியாண்டு. 1 லைட் இயர் = 9.467 × 10⁻15 மீட்டர் அப்படிங்கிறதான் ஒரு ஒளியாண்டுன்னு சொல்றோம். ஒளியாண்டுக்கான டெஃபினேஷன் என்னன்னா, வெற்றிடத்தில் ஒளியானது 1 இயர் டிராவல் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஒளியாண்டுன்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி ஒளியோட ஸ்பீடு என்னது? லைட்டோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளியோடைய ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 × 10⁻3.8. சரிங்களா? ஸோ அதாவது லைட்டோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு. சரிங்களா? லைட் இருக்குல்ல, ஒளியோடைய வேகம் ஒரு செகண்டுக்கு எவ்வளோனா 3 × 10⁸ மீட்டர். அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒளியோட வேகம் 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட்னு சொல்றோம் நம்ம. ஸோ இது இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும். ஒரு ஒளியாண்டுனா என்ன, லைட்டோட ஸ்பீடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏங்கிறது தப்பு. ஒரு ஒளியாண்டுங்கிறது அதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்க, ஒரு வருடத்தில் ஒளி பயணிக்கும் தூரம்னு சொல்லி கொடுத்தாங்க. இது சரி. அப்ப ஏ தவறு, ஆர் உண்மைங்கிறது வந்து சரி. இதுதான் வந்து டி தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க 59வது கொஸ்டின். சரிங்களா? 59 அடிப்படை உரிமைகள் குறித்து கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரிங்களா? அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நார்மலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா நம்ம எங்க இருந்து பாரோடு பை அமெரிக்காவில இருந்து தான் அடிப்படை உரிமையை வந்து என்ன பண்றோம், நம்ம எடுத்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து வேர்ல்டு பிக்கஸ்ட் அண்ட் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப அரசியலமைப்பு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 3வது பகுதியில் இருக்குது. சரிங்களா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 22 பகுதி இருக்கா இல்லையா? 22 பார்ட் இருக்கு. அதுல 3வது பார்ட் என்ன சொல்லுது? அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. இது வந்து ஆர்டிகல் 12 to 35 என்னது 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கிற அந்த விதியை பத்தி சொல்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பார்ட் 3. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சொத்துரிமை. இதுல சொத்துரிமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 44வது திருத்த சட்டம் 1978 மூலம் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. இதுவும் சரிதான். அப்ப இது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் முதல்ல எப்ப இருந்தது, எங்க இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படை உரிமையில தான் இருந்தது. அதாவது ஆர்டிகல் 31 19F இதெல்லாம் எதை சொல்லுது? சொத்துரிமையை பத்தி சொல்லுது. சரிங்களா? அப்ப நம்மளுடைய சொத்துரிமை வந்து முதல்ல எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தான் இருந்தது.
அடிப்படை உரிமையில இருக்கிறத ஒரு கவர்மெண்ட் கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்ப அடிப்படை உரிமைக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டு விட்டால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலாம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா ஹார்ட் ஆஃப் த சோல், புரியுதுங்களா? ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 32 சொல்லிருக்காரு. ஏன்னு சொல்லிருக்காருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஆன்மா, இதயம், அது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிருக்காங்க, ஆர்டிகல் 32 சொல்லிருக்காரு. ஏன் அப்படின்னா, அடிப்படை உரிமை பாதிப்பு ஏற்படுச்சுன்னா நீ இதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா. சரிங்களா? அப்ப 44வது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமானது. அப்ப 1978க்கு முன்னாடி அடிப்படை உரிமை எங்க சார்ந்தது? அது அடிப்படை உரிமையா இருந்தது. சரி, நம்ம சொத்துரிமை எங்க சார் இருந்ததுன்னா அடிப்படை உரிமையில இருந்துச்சு. சரிங்களா? இப்ப எங்க சார் இருக்கு இந்த சொத்துரிமை? ஆர்டிகல் 31, ஆர்டிகல் 19F இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா, இப்ப 300A சாதாரண சட்ட உரிமையில இருக்கு. ஆர்டிகல் 300A தான் இப்ப சொத்துரிமை இருக்கு. இப்ப கவர்மெண்ட் நினைச்சதுன்னா உன் காட்டை வந்து சீஸ் பண்ணலாம், உன்னுடைய லேண்டை வந்து சீஸ் பண்ணலாம். இப்ப இதான் வந்து அரசாங்கத்தோட விலை அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபா போகக்கூடிய லேண்டை வந்து வெறும் 40,000 ரூபா கொடுத்து வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரைட்ஸ் உண்டு. ஏதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 வழிச்சாலை போடுறாங்க, திடீர்னு விமான நிலையம் கட்டுறாங்க, வேற ஏதாவது அரசாங்க டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு மாநிலத்துடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு உங்கள் லேண்டு கண்டிப்பாக யூஸ் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட லேண்டை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க 32வது விதி வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. இப்போ தானே சொன்னேன், அதுவும் சரிதான். சமத்துவ உரிமை என்பதில் தீண்டாமை ஒழிப்பு அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்மலாக சமத்துவ உரிமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. சரிங்களா? ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 14 to 18, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 இருந்து 18 வரைக்கும் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. சரிங்களா? ஆர்டிகல் 14ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15ங்கிறது என்ன அப்படின்னா, ஜாதி, மதம், இனம், மொழி என்ற அடிப்படையில் யாரையும் பாகுபாடுபடுத்தக்கூடாது, அனைவரையும் ஒரு ஒற்றுமையை பார்க்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம வேலைவாய்ப்பு, சம ஊதியம். அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள்னு சொல்லி சேலரியை வந்து மாற்றி பேசக்கூடாது. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் எம்ப்ளாயி, பெண் எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய டேலண்ட் பேஸ்டு, அவங்களுடைய டிகிரி பேஸ்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சேலரி அதிகமாக கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில் யாருக்கும் சேலரி வந்து பாகுபாடு படுத்தக்கூடாதுங்கிறது ஆர்டிகல் 16 சொல்லுது. ஆர்டிகல் 17 என்ன சொல்லுதுன்னா, அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படின்னு சொல்லுது. அதாவது தீண்டாமை ஒழிப்பு, அபாலிஷ் டு அன்டச்சபிலிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்ல வந்து உட்காரக்கூடாது, எனக்கு இணையா உட்காரக்கூடாது, எனக்கு இணையா உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றமா இல்லையா? தீண்டாமை, அவங்க வந்தாவே அந்த இடத்துல தீட்டாயிடுது, அவங்க இந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்றமா இல்லையா? அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒழிக்கிறது ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18ங்கிறது வந்து பார்த்தோன்னா பட்டங்கள் துரத்தல். யாரும் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பட்டங்களை கொடுக்கறது, பேருக்குலாம் ஜாதி பட்டங்களாக இருந்தாலும் சரி, மற்ற இந்த மிட்டா மிராசு, ஜமீன்தாரி, இந்த மாதிரி வேற ஏதாவது பட்டங்கள் வந்து சுமக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஆர்டிகல் 18. ஸோ அப்போ அதில் ஒரு உரிமை தான் சமத்துவ உரிமைங்கிறது. அன்டச்சபிலிட்டிங்கிறது ஆர்டிகல் 17 பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ 14 to 18 தான் இருக்குது, சமத்துவ உரிமைக்குள்ளார தானே தீண்டாமை இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்த புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது, 1, 2, 3, 4 அனைத்தும் சரிதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க 60வது கொஸ்டின். ஓகே, இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்னுரை, அதான் ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஓகே, இது இந்தியா ஒரு தன்னாட்சி சமூக நலம் சார்ந்த மதச்சார்பினை ஜனநாயக குடியரசாக இருப்பதை அறிவிக்கிறது. ஆமாவா? ஆமா, கரெக்ட் தான். சரிங்களா இல்லையா? இந்த ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கிருந்து, நம்ம எந்த கண்ட்ரில இருந்து எடுத்தோம் சரிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்தோம். வேர்ல்டுலேயே ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் எழுதுனது, உலகிலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட முதல் நாடு வந்து அமெரிக்கா. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிட்டன் கான்ஸ்டியூஷனுங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம ஐடியாலஜி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் உள்ள நாடு அமெரிக்கா. அந்த நாட்டில் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன வச்சிருப்பாங்க, இண்டெக்ஸ், அந்த ப்ரீஆம்பிள் வச்சிருப்பாங்க. ஒரு புக் இருக்குதுன்னா, ஒரு 1000 பக்கம் ஒரு புக் இருக்குதுன்னா, அந்த புக்கில் வந்து 1000 பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத முதல் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டுட்டு வந்துருவாங்கல்ல, இண்டெக்ஸ் பேஜ், முகவுரை, முன்னுரை, அதுதான் சொல்றோம் நம்ம. சரிங்களா இல்லையா? அப்போ தன்னாட்சி சமூக நல சார்ந்த மதச்சார்பின்மை மற்றும் ஜனநாயக குடியரசாக இருப்பதை அறிவிக்கிறதுக்கு சரிதான் அது. சரிங்களா? முன்னுரை. அதேமாரி சமூக நலம், மதச்சார்பின்மை மற்றும் ஒற்றுமை ஆகிய சொற்கள் 42வது சட்ட திருத்தம் 1976 மூலம் சேர்க்கப்பட்டன. இதுவும் என்னது, சரிதான். இந்த 1976 42nd அமெண்ட்மெண்ட், இதுக்கு பேர் பார்த்தா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஒரு குட்டி அரசியலமைப்பு என்று அழைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 வந்து பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த 1976 42வது சட்டத்திட்டத்தில் எக்கச்சக்கமான விஷயம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மாற்றி அமெண்ட்மெண்ட் பண்ணி புதுசு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இதுக்கு பேர் மினி கான்ஸ்டியூஷன், குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுவும் சரிதான். முன்னுரை வந்து நீதிமன்றத்தால் அமலாக்கம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இது வந்து ஜுடிஷியரிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. புரியுதுங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அதை அமலாக்கம் ஜுடிஷியரி வந்து அதை பார்த்தீங்கன்னா முன்னுரையை வந்து யாருமே கை வைக்க முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? பிரியாம்பலை இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் 1976 தான் பண்ணிருக்காங்க. 1976 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் முகவரையை ஒரே ஒரு டைம் கை வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கை வைக்க போகிறது மேக்ஸிமம் ரேரு. அதை வந்து அதிகமாக யாரும் டச் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து கை வச்சு அதே இது மாற்றிங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து காலி ஆகிடும். எதில் அரசியலமைப்பு சட்டத்தோடைய அடிப்படையை வந்து மாற்றுற மாதிரி ஆகிடும். மேக்ஸிமம் இதில் கை வைக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஒரு டைம் தான் வச்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ நீதிமன்றத்தால் அமலாக்கம் செய்யக்கூடியதுங்கிறது தப்பு. அதெல்லாம் வந்து யாரும் கை வைக்க முடியாது. நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது. அதுமாதிரி டாக்டர் B.R. அம்பேத்கர் முன்வைத்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னா முன்னுரைக்கான குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஃபார் தி பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 13ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் வந்து கொண்டு வந்திருப்பார். முதல்ல முகவுரைக்கு கொள்கை குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1946 டிசம்பர் 13. இந்த பிரியாம்பலை வந்து எப்போ வந்து ICA இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போ அடாப்டட் பண்ணிச்சு, எப்போ அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1947 ஜனவரி 22. ஜனவரி 22 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது அந்த பிரியாம்பலை வந்து அடாப்டட் செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, முகவுரையை ஏற்கப்பட்ட ஆண்டு 1947 ஜனவரி 22. அதேமாரி முகவுரை வந்து கொள்கை குறிக்கோள் தீர்மானமாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஜவஹர்லால் நேருவால் வந்து 1946 டிசம்பர் 13 ரொம்ப முக்கியமானது. அப்போ இதுக்கு வந்து 1, 2 மட்டும்தான் சரி, மீதி 3 நாள் தப்பு. அப்போ B தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 61 பட்டியல் 1 அண்ட் பட்டியல் 2 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராளுமன்ற முறை சரிங்களா? நார்மலாகவே நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 60 நாடுகள்லேருந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை வந்து என்ன பண்ணுறோம், அங்கங்கே இருக்கிறத கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணுறோம். நம்மளுடைய சூழல், நம்மளுடைய மக்களுடைய அந்த மைண்ட் செட்டு, நம்மளுடைய வாழ்வியல் முறை, கலாச்சாரம், இது அடிப்படையாக வெவ்வேறு நாடுகளில் உள்ள அரசியலமைப்பு சட்டம் சக்ஸஸ் ஆகிருக்குது இல்லை, எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ சக்ஸஸ் ஆகிருக்குது அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுறோம், மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காரு டாக்டர் B.R. அம்பேத்கர் சரிங்களா? ஓகே, அப்போ 60 நாடுகளும் எடுத்திருக்காங்க. நார்மலாக 2 years 11 months 18 days இதுக்காக கடுமையாக உழைச்சி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறது. இதெல்லாம் நம்ம ஃபேக்ட் மாதிரி படிச்சிருப்போம். அப்படியேப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து எடுத்திருக்காங்க. பாரோடு பை இதை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா சரிங்களா? அப்போ அந்த பாராளுமன்ற முறை வந்து எந்த நாட்டில இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டன் சரிங்களா? கிரேட் பிரிட்டன், இந்த லண்டன் சொல்கிறோமா இல்லையா, அங்கே இருந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, இது எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கோம், நம்ம பிரிட்டன்ல இருந்தால் எடுத்திருக்கோம் சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பில் இருந்து தான் என்ன எடுத்திருக்கோம், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். அதேமாரி அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சரிங்களா? இது வந்து பார்ட் 4 இருக்குது சரிங்களா? அதாவது பார்ட் 4A இருக்குது 51A சரிங்களா? அந்த அடிப்படை கடமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4A இருக்குது. அதேமாரி 51A தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, USSRன்னு சொல்கிறோமில்ல, சோவியத் ரஷ்யான்னு சொல்கிறோமில்ல, அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். பிரியாம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முகவுரை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த கொள்கை குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் லாஸ்ட் கொஸ்டின்ல தானே சொன்னேன், இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பிரியாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்திருப்பாரு. அதை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1947 ஜனவரி 22 வந்து அடாப்டட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிருப்போம் நம்ம. இப்போ அந்த முன்னுரைங்கிறது எந்த நாட்டில் எடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காவிலிருந்து எடுத்தாங்க. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா முன்னுரைங்கிறது எதுக்கு வந்து தொடர்புடையது, அந்த ரிலேட்டட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் உள்ளதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் சரிங்களா? அடுத்து பாருங்க அவசர கால விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சினாவே நம்ம ஞாபகம் வரும், நம்ம ஹிட்லர் ஞாபகம் வச்சுக்கலாம் சரி. ஹிட்லர் வந்து எமர்ஜென்சினா வார் எமர்ஜென்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? எமர்ஜென்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனுடைய அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா வெய்மர் ட்ரீட்டி சரிங்களா? வெய்மர் ட்ரீட்டி அப்படின்னா அது ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த எமர்ஜென்சிங்கிற ஒரு கான்செப்டே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்தியாவுக்கு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஜெர்மனி தான் அவசர கால விதிகள் சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது 2, 1, 4, 3 இதுதான் வந்து சரியான ஆன்சர். என்னது 1க்கு வந்து 2 அடிப்படை உரிமைகள் வந்து சோவியத் ரஷ்யாவிலிருந்து வந்தது, முன்னுரிமைங்கிறது வந்து 4, அப்புறம் வந்து அவசர கால விதிகள்ங்கிறது 3 இப்படின்னு சொல்லி 2, 1, 4, 3 அப்படிங்கிறதா இதுக்கு வந்து சரியான விடை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க 61
61 பார்த்தாச்சுங்களா? 62 பாருங்க. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் ஆர்டிகல், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட் இருக்காருல்ல, 352வது சரத்தின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடியும். தேசிய அவசர நிலையில நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா 1947 இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆச்சு. இப்போ 2025 இருக்கும். நம்ம இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை டைம் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது 3 டைம் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வந்து 1962 இந்தியா சைனா வார். சரிங்களா? இந்தியா சைனா வார் 1900, அதாவது இந்தியா சைனா வார்லாம் கொடுமை. ஏன் உள்ளார வந்தானவன், எதுக்கு நம்மளை துவச்சி எடுத்தானவன், எதுக்கு வந்து ஒன்றுமே பதில் சொல்லாமல் கிளம்புனானோ அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. சரிங்களா? அவனை மட்டும் சைனாக்காரனை வந்தானோ 2 தட்டு தட்டி துவச்சி எடுத்துட்டு அவனை மட்டும் கிளம்பிட்டானுவேன். சரிங்களா? அடுத்தது 1971. சரிங்களா? 1971 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார்னு சொல்லுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் வார்னு சொல்கிறத விட இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தான் வார்னு சொல்லலாம். அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் பாகிஸ்தான் 2ஆக இருந்தது. ஒன்று வெஸ்ட் பாகிஸ்தான். வெஸ்ட் பாகிஸ்தானுங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் நடந்துருக்குதுல்ல, டிராஃபி மேட்ச் நடந்துகிட்டு இருக்குதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற வெஸ்ட் பாகிஸ்தான். சரிங்களா? அது வந்து இஸ்லாமாபாத், கராச்சிலாம் அங்கே இருக்குது. ஈஸ்ட் பாகிஸ்தானுங்கிறது பங்களாதேஷ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஈஸ்ட் பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பங்களாதேஷ். பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வந்து இந்தியா அண்ட் ரஷ்யா. இந்தியா தான் வாங்கி கொடுத்தது. அப்போ வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் யாருன்னா இந்திரா காந்தி. அப்போ இந்த வாரில் வந்து, அதாவது 1971 வாரில் வந்து பங்களாதேஷுக்கு ஆதரவாக இந்தியனுடைய ஆர்மி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட சப்மரைன் இவங்களை எல்லாமே ஜாயின் பண்ணி இந்த பாகிஸ்தான் அடித்து விரட்டிட்டாங்க. 1971 பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாடு வந்து இந்தியா தான். அப்போ வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இருந்தது யாருன்னா இந்திரா காந்தி. அப்போ அதனால தான் இந்தியா வந்து இந்தியன் துர்கா தேவி, ஹூ இஸ் கால்டு இந்தியன் துர்கா தேவி, இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அம்மா வந்து அப்போ வந்து பத்திரகாளி ஆட்டம் ஆடிட்டாங்க அந்த டைமில். சரிங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. 1971 இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தான் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் வார் அந்த டைம்லேயே எமர்ஜென்சி பீரியட் இது பண்ணிட்டாங்க. அடுத்தது ரொம்ப ஒரு பெரிய சம்பவம் பார்த்தீங்கன்னா, அதே இந்திரா காந்தி 1975, என்னது 1975 வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் 1975 இன்டர்னல் செக்யூரிட்டி இல்லை, புரியுதுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பாதுகாப்பு இன்மை, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, புரியுதுங்களா? இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இந்த வார்த்தையை சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுறது அப்படின்னா 1975 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுச்சு. அந்த டைமில் தான் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கேவோட முக்கியமாக டிஎம்கே பார்ட்டியில் கூட கொண்டு போயிட்டு ஜெயிலில் வச்சு சிறப்பு கவனிப்பெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? 1975 இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அழுக்கு, ஒரு கரும்புள்ளின்னு சொல்லலாம். 1975 அந்த அம்மா தனக்கு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு உள்ள மேக்ஸிமம் பவரை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த அம்மா செஞ்சு பார்த்து இதை என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. 1975 புரிஞ்சுக்கிங்க. அப்போ இந்த 3 டைமில் தான் இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி நாம் இதை படிச்சிருப்போம். ஆர்டிகல் 352 படிச்சிட்டோம். ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசர நிலை பிரகடனம், அல்லது பார்த்தீங்கன்னா கவர்னர் ரூல். ஸ்டேட்ல வந்து கவர்னர் ரூல், ஆளுநர் ஆட்சி வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா ஆர்டிகல் 356 பேஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்தியாவில் இது வரைக்கும் சரிங்களா அதிக நாட்கள் அதிக டைம் இந்த எமர்ஜென்சியை இது கொண்டுட்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, மேக்சிமம் அதாவது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 10 டைம்ஸ். என்னது 10 டைம்ஸு. ஆனால் 1750 டேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி கவர்னர் ரூல் வந்து அதிகமாக உத்தரப்பிரதேசில் 10 டைம் வந்துருக்குது. அதேமாரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் 8 டைம் தான் வந்திருக்குது. ஆனால் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3500 டேஸ், ஒரு தோராயமாக சொல்கிறேன், 3500 நாட்கள். இதில் 2ல் இருந்து எப்படி கொஸ்டின் பாஸ் ஆகுது அப்படின்னா, அதிக டைம் சரிங்களா அதிக முறை எந்த மாநிலத்தில் மாநில அவசர நிலை பிரகடனம் அல்லது பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி கொண்டு வரப்பட்டதுன்னா உத்தரப்பிரதேஷ். அதிக நாட்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பஞ்சாப் 8 டைம். சரிங்களா? 8 டைமு. ஆனால் அதிக நாட்கள்னா 3500 நாட்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதேமாரி 9வது அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 டைம். சரிங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை டைமு? 4 டைம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் பீரியட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியட் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேசிய அவசர நிலை வந்து உள்நாட்டு குழப்பம் காரணமாக மட்டுமே அறிவிக்கப்படும். மட்டுமே, ஒன்லி, புரியுதுங்களா? ஒன்லி இன்டர்னல் என்னது அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கொண்டு வர மாட்டாங்க. சரிங்களா? நேஷனல் த்ரெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதை தாண்டி வேற ஏதாவது இந்திய அளவில் ஏதாவது ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா கூட கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து இது மட்டும் இல்லை, அப்போ இது தப்பு. அப்போ கூற்று ஏ மட்டும்தான் சரி, ஆறுங்கிறது தவறுங்கிறது. இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர். என்னது சி தான் வந்து இதுக்கு சரியான விடை.
அதே மாதிரி ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி கவர்னர் ரூல், ஆர்டிகல் 360 பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் எமர்ஜென்சி நிதி அவசர நிலை பிரகடனம். என்னது நிதி அவசர நிலை பிரகடனம்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 63வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டவற்றை பொறுத்துக. சரிங்களா? இதுல அத்திரம்பாக்கம், என்னது அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் வந்து அத்திரம்பாக்கம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கீழ் பழங்கற்கால தளம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அத்திரம்பாக்கம். அடுத்தது பல்லாவரம் அப்படின்னா இந்தியாவின் முதல் பழங்காலக்கார பொருள். அத்திரம்பாக்கம் எங்க இருக்குது? அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர், இது அந்த கொடுமணல் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? இதுல அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதா அத்திரம்பாக்கங்கிற ஒரு எக்ஸிபிஷன், ஒரு ஆர்கியாலஜி சைட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பழைய கற்காலம், அதாவது லோயர் பேலியோலித்திக் ஏஜ்னு சொல்றோம். லோயர் பேலியோலித்திக் ஏஜ், அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். அதாவது பேலியோலித்திக் ஏஜ் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அதே மொத்தம் 3 கூட பிரிச்சிருப்பாங்க. லோயர் பேலியோலித்திக் ஏஜ், மிடில் பேலியோலித்திக் ஏஜ், அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி 3 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. அதுல அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய பழக்க வழக்கம் இது எல்லாமே வந்து தெளிவாக புக்ல கொடுத்துருக்காங்க. அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்தது பல்லாவரம். இந்த பல்லாவரங்கிறது இந்தியாவில் முதல் பழைய கற்கால கருவிகள் வந்து, அதாவது 1863ல ராபர்ட் ப்ரூஸ்வுட் 1863. சரிங்களா? அதாவது ராபர்ட் ப்ரூஸ்வுட்ங்கிற ஒரு ஆர்கியாலஜி சயின்டிஸ்ட், அவர் என்ன பண்றாரு 1863ல உலகிலேயே முதல் பழமையான கற்கருவியை கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அது எங்கன்னா பல்லாவரம். சரிங்க, சென்னையில் இருக்கிற பல்லாவரம், அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்ஸ், கை கோடாரி, ஒரு கற்கோடாரியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஆதிச்சநல்லூர் நமக்கு தெரியும், தூத்துக்குடி. ஸோ திருநெல்வேலி இல்லை, தூத்துக்குடி. சரிங்களா? ஆப்ஷன் வந்து இது தூத்துக்குடியே இல்லை சார், வேற என்ன சார் போகிறதுனா நீங்கள் திருநெல்வேலி போட்டுக்கலாம். திருநெல்வேலி வருது, தூத்துக்குடி வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தூத்துக்குடி தான் போடணும். ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெகாலித்திக் ஏஜ் தளமும், புரியுதுங்களா? ஆதிச்சநல்லூர்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆதிச்சநல்லூருங்கிறது ஒன் ஆஃப் ஒரு பரியல் சைட்ஸ், அதாவது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டு பகுதி. அப்போ அங்கே எந்த மாதிரியான அந்த பிணங்களை எப்படி புதைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது முதுமக்கள் தாளிகள் அதிகமாக அங்கே ஃபேமஸ் ஆனது. ஸோ இது முதுமக்கள் தாளிகளும் நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்க, பானை மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். இதுதான் முதுமக்கள் தாளிகள். இந்த முதுமக்கள் தாளிகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா தாளிகள்லாம் கழுத்தில் போகிற தாளி நினச்சிக்காதீங்க. இது ஒரு பெரிய பானை. இப்போ என் சைஸுக்கு என்னுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி இருக்குது அப்படின்னா இந்த உயரத்துக்கு பெரிய பானை வந்து வச்சுருப்பாங்க. அப்போ இறந்தவர்களை அந்த பெரிய பானையில் வச்சு அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், முக்கியமாக வந்து இரும்பு பொருட்கள், அவங்க பயன்படுத்தப்பட்ட கோல்டு இல்லை வேறு ஏதாவது துணி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பூமியில் போட்டு புதைப்பாங்க. அது வெறும் மண் தரையிலையும் புதைப்பாங்க. பெரிய பெரிய பாறைகளை வட்டமாக குடைஞ்சி அதில் போய் அந்த பாடி வந்து சொருவி வைப்பாங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்குது, எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ முதுமக்கள் தாளிகள் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெகாலித்திக்னா என்ன பீரியட் அப்படின்னா டெத் ஆனாங்கல்ல, அந்த முதுமக்கள் தாளிகள் போட்டு புதைக்கிறாங்கல்ல, மண்ணில் போட்டு புதைச்சி அதுக்கு மேலே பெரிய கல்லை வைக்கிறதுக்காக பெரிய பெரிய பலவையான கல்லை வந்து வச்சுருவாங்க. அதுக்கு பேர் தான் மெகாலித்திக் பீரியட்னு சொல்கிறோம். சரிங்களா? அதான் பெரிய பெரிய கல் அந்த கல்லை வந்து இறந்த பிணத்து மேலே வந்து வச்சு மூடிடுவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் அதுக்கு பேர் மெகாலித்திக் பீரியட். பையம்பள்ளி அப்படின்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், பழசு வந்து பார்த்தோன்னா வேலூர் மாவட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்டு வேலூர் மாவட்டம் இது ரெண்டுமே வருது அப்படின்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் சொல்லணும். இல்லை சார் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வேலூர் போட்டு விடலாம். சரிங்களா? அப்போ பையம்பள்ளிங்கிறது புதிய கற்கால கிராமம் வந்து அங்கே வந்து கிடச்சிருக்கு. நியோலித்திக் ஏஜ்னு சொல்கிற மாதிரி நியோலித்திக் ஏஜில் சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க, வீட்டு விலங்குகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக நாய் வந்து வீட்டு விலங்கை வளர்க்க ஆரம்பித்தாங்க. மக்கள் கூட்டமாக ஒரு சமுதாயமாக ஒரு கிராமமாக உருவாகி வாழ தொடங்கிய காலகட்டம், விவசாயம் செலுத்தோங்கிய காலகட்டம் அப்படிங்கிறது இது எல்லாமே என்னது இதுதான். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து சரியான விடை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 64வது கொஸ்டின். 2018ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட சுகாதார குறியீட்டு அறிக்கையில் தமிழகத்துக்கு 3வது இடம். சரிங்களா? தமிழ்நாடு வந்து 3வது இடம். சரிங்களா? 3rd பிளேஸ் தமிழ்நாடு. அப்போ
ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் பெற்ற ஸ்டேட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். சரிங்களா? கேரளா அண்ட் பஞ்சாப். இதில் நாம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? நிதி ஆயோக்குங்கிற வார்த்தை இருக்குது. நிதி ஆயோக்குங்கிறது எப்போ இந்தியாவில் கொண்டு வந்தாங்க? 2015 ஜனவரி 1ஆம் தேதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கு கொண்டுட்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள என்னது இந்த 5 இயர் பிளான், என்னது இந்த 5 இயர் பிளானு, அப்புறம் வந்து என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு 2 இருக்குது. இந்த 5 இயர் பிளானுங்கிறது முதல்ல இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1951 56 தான் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் ரஷ்யன் மாடல், ரஷ்யாவில் 7 இயர் பிளானு, அதை காப்பி பண்ணி இங்கே வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளானை கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, டார்கெட் வச்சு ஓடுறது. இப்போ எப்படி நம்ம இந்த வருஷத்துக்குள்ளார இந்த சிலபஸ் முடிச்சு இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி வேலை வாங்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சு வரோம்ல, அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 5 வருஷத்துக்குள்ளார இந்த விஷயத்தெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணி என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வைப்பாங்க. இது வரைக்கும் மொத்தம் 12 5 இயர் பிளான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 5 இயர் பிளானை கொண்டு வரது, இந்த 5 இயர் பிளான் பேஸ் பண்ணி தான் இந்தியன் கவர்மெண்ட் ரன் ஆகுது. அதை ஃபுல்லாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பேஸ்டு. இந்த 5 இயர் பிளானுக்கு அப்ரூவ்டு கொடுக்குறது யாருன்னா என்டிசி. அப்போ 5 இயர் பிளான் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 51. ஆனால் என்டிசி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1952. 52 லேட்டாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த 5 இயர் பிளானை எல்லாத்தையுமே அப்ரூவ்டு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? சரிங்களா? 5 இயர் பிளானில் இந்த 5 வருஷத்துக்கு தான் டார்கெட், இத்தனை கோடி பணம் வந்து நம்ம ஒதுக்கியிருக்கோம், இதுக்கு அப்ரூவ்டு கொடுக்குறது யார் அப்படின்னா இவங்க தான். யார்? என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழுன்னு சொல்லுவாங்க. 1952 கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த தேசிய வளர்ச்சி குழுவுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா 5 இயர் பிளானும் அப்ரூவ்டு கொடுக்கப்பட்டது, எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 51 தொடங்கிட்டாங்க, இது 52 தொடங்கினாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இருக்குல்ல, இது மாதிரி 12 5 இயர் பிளான் இருக்குது. இது வந்து 51 தொடங்கப்பட்ட இந்த சிஸ்டம், இது ரொம்ப ஓல்டஸ்ட் சிஸ்டம். இப்போ இருக்கிற நியூ இந்தியாவுக்கு, புதிய இந்தியாவுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதை அபாலிஷ் பண்ணிட்டு, இந்த 5 இயர் பிளானை எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னா 2017 தான் அபாலிஷ் பண்ணாங்க. 2017 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இது தேவையில்லைங்கிறத 2014 சொல்லிட்டாங்க. இது இந்த 5 இயர் பிளான்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னு 2014-15 சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாக இதை வந்து என்ன பண்ணப்பட்டது, அபாலிஷ் பண்ணுறது 2017. ஆனால் 2015 என்ன பண்ணிட்டாங்க, 5 இயர் பிளான்லாம் இனிமேல் வேணாம், இனிமேல் நாங்கள் நிதி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இதை எடுத்துட்டாங்களா 2017 5 இயர் பிளானு. ஆனால் என்டிசியை வந்து இன்ன வரைக்கும் அவங்க வந்து அபாலிஷ் பண்ணல, அஃபிஷியலாக அபாலிஷ் பண்ணல. அன்அஃபிஷியலாக என்ன மீனிங்னா அது மட்டும் சும்மா இருக்குது, ஆனால் அதை யாரும் வந்து கூட்டம் கூட்டுறதில்ல, அதை யாரும் பயன்படுத்துறதில்ல, எக்ஸிக்யூஷன் பண்ணுறதில்ல. அதுக்கான மீட்டிங்கு, அதுக்கான ஃபைல்ஸ் சர்க்குலேஷன் எதுவுமே நடக்கிறதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 64. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 65. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் மக்கள் தொகை 7.5 கோடி. ஆமாம் தானே? 7.21 கோடிங்கிறது இது வந்து சரிதான். இது வந்து 6வது இடத்துல இருக்குங்கிறது சரிதான். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஒரு அறிக்கையின்படி தமிழகத்தின் மக்கள் தொகை பல நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளது. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக 2011 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கோடி மக்கள் இருக்காங்கன்னா ஈக்குவல் டு ஜெர்மன் பீப்புள். சரிங்களா? ஜெர்மன் நாட்டோடைய மக்கள் தொகை 8.4 கோடி. இதுமாரி ஒரு ஸ்டேட்டோடைய மக்கள் தொகை ஒரு நாட்டோட மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்போ இதுவும் சரிதான். சரிங்களா? இப்போ நார்மலாக வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஒன்ஸ் பாப்புலேஷன் ஸ்டatistics எடுப்பாங்க. 2011 தான் கடைசியாக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொரோனா டைம்ங்கிறதால பெருசாக எடுக்கல. இப்போ வந்து அந்த 7.21 கோடின்னு சொல்கிறோமா இல்லையா, இது வந்து என்னது 5.67. இந்தியாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டு மக்கள் தொகை பர்சன்டேஜ் எவ்வளோ, 5.67% அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் வாங்க. 66வது கொஸ்டின். 66 பொறுத்த வரைக்கும் பாருங்க, நிதி ஆயோக். சரிங்களா? நிதி ஆயோக் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 2015 ஜனவரி 1 வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம், என்னது இந்த குழந்தை இறப்பு விகிதம் IMRன்னு சொல்லுவாங்க. சரியா? இன்ஃபேன்ட்ரி மேட்டர்னல் அந்த ரேஷியோன்னு சொல்லுவாங்க. தொடர்பான எவை வந்து சரியானவை? குழந்தைகள் இறப்பு விகிதம். தமிழ்நாட்டின் குழந்தைகள் இறப்பு விகிதம் 1000 குழந்தைகளுக்கு என்னது 17 குழந்தைகள் வந்து என்ன பண்ணுது, இறந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிறந்த குழந்தை PQ அப்படின்னா பிறந்த குழந்தை, அப்படி பார்த்தீங்கன்னா இறந்த குழந்தை. சரிங்களா? இது எப்படி கால்குலேஷன் பண்ணா 1000 குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா
அதில் எத்தனை குழந்தை செத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சரிங்களா? 1000 குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதில் எத்தனை குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் இந்த இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1000 குழந்தைக்கு 17 குழந்தை தோராயமாக செத்துடுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ இருக்குது இந்த ரேஷியோ. சரிங்களா? இது தேசிய சராசரியை விட சிறப்பானது. ஆமாம், தேசிய சராசரி வந்து 34 வரும், 1000க்கு 34 வரும். சரிங்களா? அப்போ நேஷனல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது அப்படிங்கிறத அந்த புள்ளிவிவரம் சொல்லுது. அதாவது 2016ஆம் ஆண்டில் தேசிய சராசரி குழந்தை இறப்பு விகிதம் 1000 பிறப்புகளுக்கு 34 என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ இது ரெண்டுமே சரிதான். 1 and 2 இரண்டும் சரிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 66. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க 67. இது ஃபுல்லாக ஃபேக்ட் தான், இது மனப்பாடம் பண்ணுறது. இது வந்து நாடு மற்றும் மாநிலத்தில் அதன் உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை ஜிடிபி அண்ட் ஜிஎஸ்டிபி பருத்துக. இது யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. 2017 ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை தான் இங்கே வந்து மேட்சாக கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. IMFனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய சர்வதேச நாணயவியல் ஆணையம் இல்லை கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தா தமிழ்நாடு ஜிடிபி. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு தமிழ்நாடுங்கிறது 207.8. என்னது? அதுதான் ஆன்சர். தமிழ்நாடுங்கிறது வந்து என்னது? 200 ஓகே, தமிழ்நாடுங்கிறது 207.8ங்கிறது இதுக்கு வந்து சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈராக் அப்படிங்கிறது உங்களுக்கு $171, நியூசிலாந்துங்கிறது 184, இலங்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81. இதுதான் வந்து அவங்களுடைய உள்நாட்டு இது. ஓகேங்களா? ஓகே, உள்நாட்டு உற்பத்திங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது வந்து 67ஆவது கொஸ்டின். இது ஃபேக்ட் தான், இதை மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான். இது யார் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா IMFங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 68வது கொஸ்டின். 68வது கொஸ்டின் இது வந்து ஃபேக்ட் தான். ஆமாம், இது மனப்பாடம் பண்ணுறது தான். நமக்கு நல்லாவே தெரியும். நாமக்கல்ல தான் முட்டை அதிகமாக இருக்கும், கோழி வளர்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நாமக்கல்னா போக்குவரத்து மற்றும் கோழி வளர்ப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? மஞ்சள் அதிகமாக இருக்கும். நமக்கு நல்லா படிச்சிருக்கோம். விசைத்தறிகள் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஈரோடு. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நூற்பாலைகள். சரிங்களா? நூற்பாலைகள் மற்றும் பொறியியல் தொழிற்சாலைகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூர் தான். ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் அறுவை, மருத்துவம் மற்றும் பருத்தி பொருட்கள், அதாவது மருத்துவ பொருட்கள் தான் சொல்கிறாங்க. புரியுதா? மருத்துவ பொருட்கள் மற்றும் மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம் சொல்கிறோமா இல்லையா? அது ப்ளஸ் வந்து பார்த்தா இது பருத்தி பொருட்கள் இது எல்லாமே அங்கே தான் கிடைக்குது. அப்போ வந்து ஆன்சர் வந்து டி தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க 69வது கொஸ்டின். 69வது கொஸ்டின். கூற்றியே சென்னை நகரம் வந்து இந்தியாவின் சுகாதார தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்தியாவுடைய சுகாதார தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. அது ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியாங்கிறது சென்னை தான். கம்பல்சரி சென்னை தான். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து சென்னை தான். ஏன் வந்து சென்னையை வந்து சுகாதார தலைநகரம் சொல்கிறோமானா, அதாவது சுகாதார தலைநகரம், உள்நாட்டு சுகாதார சுற்றுலா பயணிகள், அதாவது பார்த்தீங்கன்னா நோயாளிகள்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிறது சுகாதார சுற்றுலா பயணிகள்லாம் அதான் மீனிங் இது. சரிங்களா? அவங்க வந்து அதிகமாக எங்கே வந்து அதுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க, நம்மளுடைய உடம்பை வந்து பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்னா சென்னைக்கு தான் அதிகமாக வராங்க. இது ஒன்று. அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா உள்நாட்டு சுகாதார பாதுகாப்பு சுற்றுலா பயணிகள் வந்து 30 to 40% சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? உள்நாட்டிலேருந்தே வராங்க. உள்நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து சென்னைக்கு தான் அதிகமாக வராங்க. 30 to 40% இங்கே வராங்க. அதே வெளிநாட்டு பயணிகள் வந்து 45%. ஃபாரினர்ஸ் 45% வந்து சென்னைக்கு வந்து தான் என்ன பண்ணுறாங்க? இங்கே மெடிக்கல் சப்போர்ட் அதிகமாக இருக்குது, மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் சம்மந்தமாக எல்லாமே பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சுகாதார தலைநகரம் சென்னைங்கிறது சரியான விடை தான். சென்னையில் சர்வதேச நிதி கழகங்கள் மற்றும் உலக வங்கியின் முதலீடுகள் இருக்கின்றன. சரிங்களா? மேலும் சென்னையை அதன் வாகன தொழில் காரணமாக ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்லாம் இருக்குது. நமக்கே தெரியும். இப்போ சென்னைங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆசியாவின் டெட்ராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்னையில் அதிகமாக இருக்கிறதால ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரிதான். இப்போ சென்னைன்னு ஒன்று இருக்குப்பா, மெட்ராஸ் சிட்டி. நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மெட்ராஸ் அப்படிங்கிற சிட்டியை வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1639 பிரிட்டிஷ் பிரான்சிஸ் டே. சரிங்களா? இந்த பிரான்சிஸ் டேங்கிறது 1639 ஆகஸ்ட் 22 தொடங்கினாங்க. இந்த ஆகஸ்ட் 22 சென்னை டேன்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த மெட்ராஸ் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஸ்டேட்டஸ் MC
அதாவது பார்த்தா மாநகராட்சி. சரிங்களா? இந்த மாநகராட்சி அந்தஸ்து வந்து மெட்ராஸுக்கு எப்போ கிடைச்சதுன்னா 1688 கிடைச்சிருச்சு. எப்போ? 1688 என்ன கிடைச்சிருச்சு? முனிசிபல் கார்பரேஷன், மாநகராட்சி அந்தஸ்து. அப்போ வேர்ல்டுலேயே செகண்ட் முனிசிபல் கார்பரேஷன் வந்து மெட்ராஸ் தான். உலகத்திலேயே மாநகராட்சி அந்தஸ்து பெற்ற 2வது நகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் யார் சார் அப்படின்னா லண்டன். 1191. புரியுதுங்களா இல்லையா? 1191வது ஆண்டுலேயே லண்டனுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? நம்மளை வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணதில் ஒரு விதத்தில் லாபம் என்னன்னா இந்த பெருமை தான். என்னது? மெட்ராஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண முனிசிபல் கார்பரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது வாலாஜாபாத். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி என்னது? வாலாஜாபாத். இந்த வாலாஜாபாத்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இது எப்போ வந்து இது கொடுத்தாங்கன்னா 1866 வந்து என்ன பண்ணாங்க, இந்தியாவின் முதல் நகராட்சி வாலாஜாபாத் 1866 கொடுத்துருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு பழமையான ஒரு சிட்டி வந்து மெட்ராஸ் சிட்டி. அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆரம்பத்துலேருந்து தொழில் நகரமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராட் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்துலேருந்தே பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் தான் மெட்ராஸ் இருந்திருக்கு. அதனால தான் இது வந்து டெவலப்மெண்ட்டு ஓரியன்டான ஒரு விஷயம். சரிங்களா? 69ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆறுங்கிறது ஏவுக்கு சரியான விளக்கம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்து 70வது கொஸ்டின் பொறுத்துக்க. அப்புறம் மின்சாரம் ப்ளஸ் அந்த உற்பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபேக்ட் ஓரியன்ட் தான். அப்புறம் மின்சார உற்பத்திங்கிறது 49.52%. நீர்மின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8.20%. அணு மின்சாரங்கிறது 3.67%. மற்றவை அந்த காற்று மற்றும் சூரிய உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா 38.61%. அப்போ வந்து டி தான் இதுக்கு வந்து ஆன்சருங்கிறது புரிஞ்சுக்கிங்க. இது ஃபுல்லாக மெமரி பேஸ்டு தான். சரிங்களா? 71வது கொஸ்டின் பார்ப்போமா? 71வது கொஸ்டினும் இது ஃபுல்லாக மெமரி பேஸ்டு தான். என்னது? காணக்கூடிய பிரபஞ்சத்தின் தோராய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 93 பில்லியன் ஒளியாண்டுகள் சொல்லிருக்கோம். இதில் அந்த பிரபஞ்சம் கேலக்ஸி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிக் பேங் தியரின்னு சொல்கிறோமா இல்லையா? 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிக் பேங் தியரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகி வெடிச்சிருச்சு. அப்பையிலிருந்து அண்டம் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிருக்கோம். பிக் பேங் தியரி உருவாகி 5.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் சூரியன் அந்த குடும்பம் சோலார் பிளானட் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோலார் ஃபேமிலி ஒரு கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லுவாங்க. 4.6ன்னு சொல்லுவாங்க, நார்மலாக 5 பில்லியன் ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதன் பிறகுதான் சூரியன் வந்து உருவாகி மற்ற பிளானட் எல்லாத்தையும் என்ன தன்னுடைய ஈர்ப்பு சக்தியால் ஈர்த்து வச்சு எலிப்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, நீள்வட்ட பாதையில் வந்து கிரகங்கள் சுற்றுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து 93 பில்லியன் ஒளியாண்டுகள் தான் அது பிரபஞ்சத்தோடைய இந்த பிரபஞ்சத்தோடைய தோராய அளவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதாவது அதை அளவிடவே முடியாது, சும்மா ஒரு தோராயமாக தான் சொல்கிறாங்க. இந்த நிமிஷம் இந்த செகண்டில் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா நம்மளோட பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது, அது மட்டும் போயிட்டே இருக்குது. சரிங்களா? நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குதுன்னா அது அந்த இதுதான். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க 72வது கொஸ்டின். 72வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபேக்ட் ஓரியன்டட் தான். என்னது? இந்த புதன் அப்படிங்கிறது வந்து என்னது? இந்த புதன் இது மெர்க்குரின்னு சொல்லுவோமா? புதன் என்னது? மெர்க்குரி. இந்த மெர்க்குரிங்கிறது கிரேக்க கடவுளுடைய தூதுவர். யாரு? மெர்க்குரி அப்படிங்கிறதா இந்த புதன் கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்காங்க. ஜூபிட்டர் அப்படின்னு சொல்ல, சாரி, அதை மெர்க்குரி. சரிங்களா? இது வந்து சூரியனுக்கு பக்கத்திலே உள்ள முதல் கோள் என்னது? இந்த புதன் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். மிக சிறிய கோள் இதுதான். அப்போ இதனுடைய சுற்றுக்காலம் ஒரு நாளுடைய காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 டே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூமினா 24 ஹவர்ஸ்னு சொல்கிறோமா இல்லையா? அதேமாதிரி புதனுடைய 1 டேங்கிறது பார்த்தா 58.65 நாட்கள் தான் இது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி. சரிங்களா? வெள்ளிங்கிறது வீனஸ்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். புரியுதுங்களா? அதிகாலை நட்சத்திரம், அந்தி மாலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி 2 விதமான பாயிண்ட்ஸ் இருக்குது. வெள்ளிங்கிறது ரொம்ப பிரைட்டஸ்ட் ஒரு பிளானட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 243 நாட்கள் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 24.62 மணி நேரம். நல்லா கவனிச்சிக்கணும். புவியின் இரட்டைக்கோள்னு சொல்லுவோமா இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், மார்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. மார்ஸ் வந்து சிவப்பு கோள்னு சொல்லுவோம். சிவப்பு கோளுங்கிறது இருக்கிறது காரணம் என்னன்னா இரும்பு ஆக்சைடு அதுக்குள்ளார அதிகமாக இருக்கிறதால நம்ம கண்ணுக்கு வந்து சிவப்பாக தெரியுது. சரிங்களா? அடுத்து ஜூபிட்டருங்கிறது பிக்கஸ்ட் பிளானட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மிகப்பெரிய பிளானட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கன்னிமேடு தான் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கல்லியோகலி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனையும் ப்ளஸ் நம்மளுடைய வேலனையும் தான். வேலன் இந்த ஜூபிட்டர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார், ஸோ ரிசர்ச் பண்ணார்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த ஜூபிட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்கஸ்ட் பிளானட்டு. அதனுடைய டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.92 மணி நேரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 டே இது. அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து டி தான். 2 4 1 3 தான் இதுக்கு வந்து சரியான விடை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 73வது கொஸ்டின். 73 வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கீழ்கண்டவற்றில் எந்த கூற்றுகள் செவ்வாய்க்கு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது செவ்வாய்க்கு தொடர்புடையது? அப்ப செவ்வாய் வந்து பூமியின் சுற்றுவட்ட பாதையில் 2வது கிரகம்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. புரியுதுங்களா இல்லையா? நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இதான் சூரியன் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல வந்து புதன் இருக்கும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி இருக்கும், அப்புறம் பூமி இருக்கும், அப்புறம் செவ்வாய் இருக்கும், அப்புறம் வந்து வியாழன் இருக்கும், அப்புறம் சனி இருக்கும். சரிங்களா? அப்புறம் யூரனஸ் இருக்கும், லாஸ்டா நெப்டியூன் இருக்கும். இதுதான் வந்து சன் பிளானட்டோடைய அந்த வரிசை. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிரகம் இருக்குது. சரிங்களா? லாஸ்டா இருக்க ப்ளூட்டோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோன்னு ஒன்று இருந்தது. அது 2006லயே அது வந்து பிளானட் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா சிறுகோள்கள் குறுகோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோள் இல்லை, அதுவும் சிறுகோள். அதாவது சூரியனை சுத்துறதுக்கு பேர் தான் கோள்கள். அது சூரியனை சுத்தாம அது மட்டும் ஒரு பக்கம் அது மட்டும் சுத்திட்டு கிடக்குது. சரிங்களா? அதனால அதுக்கு பேர் என்னது? ஒரு கோள், ஒரு பிளானட்டுக்கு உண்டான அந்த அந்த பிரின்சிபிள்ஸ் அதுக்கு இல்லை. சரிங்களா? அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை ஃபாலோ பண்ணல அந்த பிளானட். அதனால அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஓரம் வச்சாச்சு. 2006 ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்ப செவ்வாய் வந்து பூமியின் சுற்றுவட்டத்தில் 2வது கிரகம். 2வது கிரகங்கிறது என்னது? வெள்ளி. அது தப்பு. ஓகேங்களா இல்லையா? அடுத்தது செவ்வாய் நீல நிறத்தில் தோன்றுகிறது. நீல நிறமா இருக்கிறதுக்கு பேர் பூமி தான். செவ்வாய் வந்து சிவப்பு நிறமா தான் இருக்கும். பூமி ஏன் நீல நிறமா இருக்குது அப்படின்னா 4ல் 3 பங்கு இந்தியா ஃபுல்லா வேர்ல்டுல வந்து வாட்டர் தான் அதிகமா இருக்குது. அதனால வந்து பார்க்கறதுக்கு ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய வேர்ல்டு எப்படி இருக்கும், அந்த பூமி எப்படி இருக்கும், நீல நிறத்துல இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் வந்து எப்படி இருக்கும்னா சிவப்பா தான் இருக்கும். சரிங்களா? மார்ஸ் என்ன காரணம்னா அதுல இரும்பு ஆக்சைடு அதிகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் இருக்குது. ஆமாம், சரிதான். டிமோஸ் பிளஸ் போபோஸ் இருக்குது. சரிதான். இந்த பாயிண்ட் தான் கரெக்ட். செவ்வாய் வந்து பச்சை நிற கிரகம்னு சொல்றாங்க. செவ்வாய் வந்து எப்படி இருக்கும்? சிவப்பா தான் இருக்கும். அப்ப பச்சை கலர் என்ன சார் அப்படின்னா யூரனஸ். யூரனஸ் தான் பச்சையா இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து சீதா. அதுக்கு வந்து புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 74. பின்வரும் எந்த கருத்து வியாழன் கிரகத்தை பற்றி சரியானது? சரிங்களா? ஓகே, வியாழன் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. வியாழன் தான் இருக்கிறதுல சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகங்கிறத புரிஞ்சுக்கங்க. 1, வியாழனுக்கு 3 வளையங்கள் மற்றும் 65 சந்திரன்கள் உள்ளன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வியாழனுக்கு வந்து 3 ரிங் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரிங் வந்து மல்டிபிள் ரிங் இருக்குது. அதில் மெயினாக 3 ரிங் இருக்கிறதுங்கிறத அப்போ புரிஞ்சுக்கலாம். இது சரிதான். ஆனால் 65 சந்திரன்கள் இருக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா சர்டனுக்கு 62 சந்திரன்கள் இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். ஜூபிட்டருக்கு எத்தனை சந்திரன்கள் இருக்குது அப்படின்னா 2 விதமான டேட்டா இருக்கு. 65ன்னு சொல்றாங்க, சிலது 79ன்னு சொல்றாங்க. ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு வந்து இந்த இடத்துல இது வந்து சரியான விடைதான். சந்திரன் அதாவது பார்த்தா வியாழனோட சந்திரன் கேனிமேட் சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய சந்திரன் கொடுங்க. தப்பு. சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய துணைக்கோள், மிகப்பெரிய சந்திரன் கேட்டீங்கன்னா வியாழன் கோளுடைய துணைக்கோள் இந்த கன்னிமேடு தான். சரிங்களா? அது அப்போ வந்து தப்பு, உல்டா கொடுத்துருக்காங்க. வியாழன் பூமியை விட இலகுவானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூமியை விட ரொம்ப ரஃபா இருக்கக்கூடியதான் ஜூபிட்டர். சரிங்களா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசு. அப்ப பி பாம்பே தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க 75வது கொஸ்டின். 75ங்கிறது என்னது? சூரியன் பால்வழி கோளில் ஒரு முறையாக சுற்றி செல்ல எடுத்துக்கொள்ளும் காலத்திற்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. பால்வழி ஆண்டு, காஸ்மிக் ஆண்டுன்னு சொல்றாங்க. என்னது பால்வழி ஆண்டு? இந்த காஸ்மிக் ஆண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து எதை சுத்தி வருது? பால்வழி கோள். சரிங்களா? அந்த மில்கிவே கேலக்சி இருக்குல்ல, சூரியன் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இங்க இருக்குங்களா, இதை சுத்தி தான் மற்ற பிளானட்லாம் சுத்தி சுத்தி வருது. ஆமா தானே? அதே மாதிரி இந்த சூரியனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மில்கிவே கேலக்சி என்ன பண்ணுது, அது சுத்தி 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 வந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? சூரியன் வந்து என்ன பண்ணுதுன்னா பால்வழி அண்டத்தை சுத்துது. மற்ற கிரகங்கள் எல்லாமே சூரியனை சுத்தி வருது. இந்த 8 கிரகங்கள் இருக்குல்ல, இதே இந்த சிறுகோள்கள் குறுகோள்கள், புரியுதுங்களா, இந்த விண்வெளி கற்கள் இதெல்லாமே வந்து சூரியனை மையப்படி சுத்தி வருது. ஏன் சூரியனை சுத்துதுன்னா சூரியன்ட்டு ஈர்ப்பு விசை இருக்கு. சரிங்களா? அதில் கொஞ்சம் கூடுதல் குறைவா ஆனா கூட ஏதாவது மாற்றம் ஏற்படும். அது இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப பால்வெளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த காஸ்மிக் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 75 ஒரு காஸ்மிக் ஆண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 225 மில்லியன் எர்த் இயர். மில்லியன் பூமி ஆண்டுகள், மில்லியன் எர்த் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்னது இந்த 75வது கொஸ்டினுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 76வது கொஸ்டின். வால் நட்சத்திரங்கள் சூரியனை நெருங்கும் போது தலை மற்றும் நீண்ட வாளை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வால் நட்சத்திரங்கள் இருக்குல்ல, சூரியனை நெருங்கும் பொழுது, சரிங்களா, எப்பயுமே வால் நட்சத்திரங்கிறது சூரியனுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். இப்போ இதான் வந்து சன்னுன்னு வச்சுக்கங்களேன்.
சன்னுக்கு ஆப்போசிட்டில் இந்த வால் நட்சத்திரத்துடைய வால் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த சன்னுடைய ஹீட் இருக்குல்ல, இந்த ஹீட்டு படுறதால இந்த மேலே அந்த வால் நட்சத்திரத்துக்கு மேலே உள்ள அந்த தூசுகள், சரிங்களா, பனித்துகள்கள் இது எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஹீட்டில் வந்து இதாகிடும். சரிங்களா, இது மறைஞ்சிரும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த வால் உருவாகும் அப்படிங்கிறது இது ஒரு கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமானது. வால் நட்சத்திரத்தோட வால் வந்து எப்பயுமே சூரியனுக்கு எதிர் திசையில் தான் இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது வந்து சரிதான். ஓகேங்களா? சூரியனில் இருந்து வரும் வெப்பம் வால்மீனில் உள்ள பனியை ஆவியாகி தூசி மற்றும் வாயுவை வெளியிடுகிறது. இது தலை மற்றும் வாலை உருவாக்குகிறது. இப்போ நான் சொன்னது தான் 2ஆம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கமாகும் அப்படிங்கிறது சரிதான். சரிங்களா? இது 76வது கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது 77வது கொஸ்டின் பார்க்கலாம். 77 வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். நம்ம ஏற்கனவே நிதி ஆயோக் பற்றி 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 2015 ஜனவரி 1ஆம் தேதி நம்ம நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நமக்கு அளவுக்கு தெரியும். நிதி ஆயோக் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் தமிழகத்தின் மகப்பேறு இறப்பு விகிதம் எம்எம்ஆர் குறித்த எந்த தகவல்கள் சரியானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்தி தமிழகம் 3வது இடத்தில் இருக்கிறது. சரிங்களா? ஆமாம், சரிதான் இது. சரிங்களா? தமிழகத்தின் எம்எம்ஆர் 79ஆக இருக்கிறது. இது தேசிய சராசரியை 159 விட குறைவாக உள்ளது. இதுவும் சரிதான். கேரளாவில் எம்எம்ஆர் 61ஆக குறைந்தது. அடுத்து மகாராஷ்டிராவில் 67ஆக இருக்கிறது அப்படிங்கிறது இதுவும் சரிதான். தமிழகத்தின் எம்எம்ஆர் மகாராஷ்டிராவை விட அதிகமாக இருந்தாலும் தேசிய சராசரியை குறைவாக இருக்கிறது. இதுவும் சரிதான். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி தான். அப்புறம் மேற்கண்ட அனைத்தும் சரிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அடுத்து பாருங்க 78வது கொஸ்டின் வந்து பாருங்க. ஓகே, 78 விண்வெளியில் புவியீர்ப்பு இல்லாததால் விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் மிதப்பது போல தோன்றுகிறது. நார்மலாக வந்து ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து மிதக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மைக்ரோ கிராவிட்டி என்பது புவியீர்ப்பு மிகவும் சிறியதாக தோன்றுகிறது. ஒரு நிலை ஒரு நிலை. இதனால் மக்கள் மற்றும் பொருள்கள் எடையற்றதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆறுங்கிறது கரெக்டு தான். ஆனால் விண்வெளியில் புவியீர்ப்பு இல்லாததால் விண்வெளியில் வீரர்கள் விண்வெளி மிதக்கின்றனர். புவியீர்ப்பு இல்லாதாலுங்கிறது தப்பு. அங்கே ஜீரோ கிராவிட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுங்க வந்து ஜீரோ கிராவிட்டி இருக்கிறதால தான் நம்ம மிதக்கிறங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து கூற்று ஏங்கிறது தவறு, ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது சரிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆன்சருங்கிறத புரிஞ்சுங்க. 78 79 79 வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ அப்படி அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு நாட்டோடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியானா இஸ்ரோன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம், 1969 பெங்களூரில் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த மாதிரி வெவ்வேறு நாட்டில் உள்ள ஸ்பேஸ் சேட்டலைட் லான்ச்சிங் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து பொறுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது கனடா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜாக்ஸா அப்படிங்கிறது ஜப்பான். ஓகேங்களா? ரோஸ்கோஸ்மஸ் அப்படிங்கிறது பார்த்தா ரஷ்யா. இஎஸ்ஏ அப்படிங்கிறது யூரோப்பியன் சேட்டலைட் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி டெல்லி தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 80வது 80 வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் ஐஎஸ்எஸ் என்பது பூமியை சுற்றி சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பெரிய விண்கலமாகும். இது ஒரு அறிவியல் ஆய்வகமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரிதான். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் ஸ்பேஸில் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. சும்மா போயிட்டு 10 நாள் 1 நாள் இருந்துட்டு வரதுக்கு ரொம்ப பொருட்செலவு அதிகமாகுது. அதனால் இது வேர்ல்டில் உள்ள முக்கியமான ஒரு 4-5 கண்ட்ரிலாம் ஒன்றிணைந்து அதில் ஃபண்டு வந்து ஷேர் போட்டு அதை என்ன பண்ணிருக்காங்க, சயின்டிஸ்ட் நாலேஜ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூஷன் பண்ணி மேலே வந்து என்ன பண்ணிருக்காங்க, மேலே வந்து 400 கிலோமீட்டரில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து சுற்றிட்டு இருக்குது. அதில் வந்து சயின்டிஸ்ட் வந்து அப்பப்போ போயிட்டு ஒரு டூர் மாரி போயிட்டு 1 மாதம் 2 மாதம் தங்கியிருந்துட்டு வராங்க. அங்கே போய் ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூற்று ஏங்கிறது சரி. அடுத்து ஆறுங்கிறது ஐஎஸ்எஸ் ஆனது 1998 ஒரே ஏவுதலில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1998 கட்டப்பட்டதுங்கிறது சரிதான். ஆனால் ஒரே ஏவுதலில் கட்டப்பட்டது அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கி அப்படியே கொண்டு போய் மேலே நிறுத்திப்பிடல. சரிங்களா? அது வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்படியே கொஞ்சமாக அப்டேட் ஆகி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருக்குது, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதன் பின்னர் மாறாமல் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மாறாமலாம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது எப்படின்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து முதல்ல சின்னதாக பண்ணிருப்பாங்க, அப்புறம் பெருசு, அப்புறம் அதுக்குள்ள வசதிகள் கொஞ்சம் புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாறாமலாம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது, அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1998 ஐஎஸ்எஸ். அப்போ இதில் வந்து ஏ சரி, ஆறுங்கிறது தவறுங்கிறது இதில் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 81
81ல் வந்து இந்திய உணவுக் கழகம் சரிங்களா, எஃப்சிஐன்னு சொல்கிறோம்ல, அதனுடைய முதன்மை பங்கு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய அதனுடைய முக்கியமான கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம். இதில் 1965 சரிங்களா, ஜனவரி 14 தான் இந்த எஃப்சிஐ வந்து உருவாக்கப்பட்டது. 1965 ஜனவரி சரிங்களா 14 தான் இது உருவாக்குனாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. சென்னை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. இதனுடைய பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. தஞ்சாவூரில் இருக்குது இந்திய உணவுக் கழகம். தஞ்சாவூரில் வந்து நெல்லில் அதிக விளையுதா இல்லையா, அப்போ வந்து தஞ்சாவூரில் வந்து உணவு கழகத்துடைய துணை கிளைகள் வந்து இருக்குது. அதனால் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. 1965 வந்து உருவாக்கியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது வந்து 1964 நேஷனல் ஃபுட் பாலிசின்னு சொல்லுவாங்க. 1964 நேஷனல் ஃபுட் பாலிசி இதை பேஸ் பண்ணி தான் 1965 வந்து இந்த சொசைட்டி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ இந்த உணவு கழகத்துடைய முதன்மை பங்குன்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துதல் தப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது செபிலாம் இருக்குல்ல, செபி, ட்ராய், அந்த சென்செக்ஸு, பிஎஸ்ஐ, என்எஸ்சி இதெல்லாம் வந்து பண்ணுறது அந்த டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் விவசாய ஆராய்ச்சி ஊக்குவிக்க அப்படிங்கிறது தப்பு இது சரிங்களா. உணவு கழகங்கிறது ஃபுட்டு சம்மந்தமானது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமானது இல்லை. கொஞ்சம் ஞாபகம் வச்சு, இந்தியாவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது அதனுடைய முக்கியமான நோக்கம். விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யுங்கிறது தப்பு இது சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நாம் புரிஞ்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 82வது கொஸ்டின். 82 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் இந்திய அரசால் எப்போது செயல்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேக்ட் தான், 2016. ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது வந்து ராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகுறாங்கல்ல, அந்த ரிட்டையர் ஆகிற தேதியை அடிப்படையாக வைக்காம அவங்க எவ்வளோ கடுமையாக ராணுவத்துக்கு போராடிருக்காங்க, எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அர்ப்பணிப்பு கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் வழங்குறதுக்கு பேர் தான் ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம்ங்கிறது புரிஞ்சுக்கிங்க. 2016 வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, பயோடீசல் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் முதன்மை மூலப்பொருட்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கு வந்து பயோடீசல் அப்படின்னாவே பெட்ரோலியத்துக்கு ஆப்போசிட் தான் சரிங்களா. அதுக்கு வந்து மாற்றாக தான் கொண்டு வரும். அப்போ வந்து பெட்ரோலியம் இல்லை, தப்பு. இயற்கை எரிவாயுங்கிறது கொஞ்சம் சூதானமாக இருங்க. இயற்கை எரிவாயுனா நீங்கள் வந்து எல்பிஜி இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் சம்மந்தமானது, அந்த மாதிரி இல்லை. இது அதோட சிலிண்டர்னு சொல்கிறோம்ல, அது இல்லை, இது வேற. அப்போ இதுவும் தப்பு. அடுத்து தாவர எண்ணெய்கள் மற்றும் விலங்கு கொழுப்புகளுக்கு இதுதான் சரியானது. பயோடீசல் அப்படின்னா இதுதான் சரிங்களா. உயிர் எரிபொருள் உயிர் எரிபொருள் தான் பயோடீசல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமானது. அப்புறம் தாவர எண்ணெய், விலங்கு கொழுப்புகள், அப்புறம் வந்து ஏற்கனவே சமைக்கப்பட்ட அந்த எண்ணெய்கள் இருக்குல்ல, ஏற்கனவே சமைக்கிறோமா இல்லையா, சமைச்சிட்டு எண்ணெய் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அந்த சமைக்கிற எண்ணெய் இருக்கா இல்லையா, அந்த பயன்படுத்தப்பட்ட எண்ணெய்கள் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் பயோடீசல் வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 84. இந்தியாவில் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை முதன்மையாக எந்த பக்கத்தில் கவனம் செலுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா. அங்கே பாருங்க, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் எக்கனாமி டெவலப்மெண்ட் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், புரியுதுங்களா. கலாச்சாரங்கள் ஒருவருக்கு ஒரு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு பொருளாதார ரீதியாக நம்ம சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி நம்ம ரீஜன் எல்லாமே ஒரு டெவலப்டு ஒரு ரீஜனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து தென்கிழக்கு ஆசியாவில் வந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிங்கிறத கொண்டு வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க 85 வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் எது ஆயுஷ்மான் பாரத்தின் முக்கிய அம்சம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஹெல்த் சம்மந்தமானது, உடல் ஆரோக்கியம் சம்மந்தமானதுன்னு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்குது, உடல்நலம் மற்றும் ஆரோக்கிய மையங்கள் அப்படிங்கிறது அதனுடைய முக்கியமான ஒரு இது சரிங்களா. அதனுடைய பாலிசிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் சரிங்களா. இது வந்து அந்த ஆயுஷ்மான் பாரத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 2018 வந்து ஆயுஷ்மான் பாரத்துங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, உடம்பு சிகிச்சை, அதாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை சிகிச்சை, 3ஆம் நிலை சிகிச்சைலாம் இருக்குல்ல, இது வந்து பிலோ பாவர்ட்டி உள்ள பீப்புள்ஸ், முக்கியமாக ஒரு 40% பிலோ பாவர்ட்டி உள்ள பீப்புள்ஸுக்கு இது கொண்டுட்டு போய் சேர்க்கணும், மெடிக்கல் சப்போர்ட்டை கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆயுஷ்மான் பாரத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 86வது கொஸ்டின், வெம்பக்கோட்டை சரிங்களா. இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது சரிங்களா. அந்த வெம்பக்கோட்டைங்கிறது எங்கே இருக்குதுன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், நம்மளுடைய காமராஜர். வெம்பக்கோட்டைங்கிறது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அமைந்துள்ள பகுதி. வளர்ந்த பழங்கால நாகரிகமாகும். அங்கே வந்து கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸிபிஷன் முக்கியமாக வந்து மணிகள் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு சரிங்களா.
அப்ப அது வந்து எந்த வம்சத்துடைய சார்ந்தது அப்படின்னா, பாண்டிய வம்சத்தோட சார்ந்தது தான். சரிங்களா? விருதுநகர். சரிங்களா? நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை அந்த சைடு எல்லாமே வந்து ஃபுல்லா பாண்டியா டைனஸ்டி தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கிடைக்கக்கூடிய எக்ஸிபிஷன் ஆர்க்கியாலஜி சைட்ஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த டூல்ஸ் இது எல்லாமே பார்க்கும்பொழுது, அது யார பேஸ் பண்ணி இருக்கு? பாண்டியா டைனஸ்டி. புரியுதா? பாண்டியர்களுடைய வம்சத்த பேஸ் பண்ணி தான் கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகேங்களா? 87வது கொஸ்டின் வந்து பாருங்க. பின்வருவனவற்றில் எது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் செயல்பாடு அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் மாரி தான். சரிங்களா? இப்ப நீதிமன்றம்னு இருக்கா இல்லையா? உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், இந்த டிவிஷனல் ஜுடிஷியரி சிஸ்டம் இப்பலாம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே நார்மலா வந்து கிரிமினல், சிவில் வழக்குகள விசாரிக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப நார்மலா அந்த பசுமை சம்பந்தமானது, சுற்றுச்சூழல் சம்பந்தமானது, காடுகள் அழித்தல், ஆறுகளை வந்து மோசம் பண்றது, இந்த மாரி சம்பந்தமான விஷயங்களுக்கு அதே கோர்ட்ல போயிட்டு நம்ம கேஸ போட்டு, அதுக்கு வந்து வாதாடி தீர்ப்பு வாங்குறதுக்குள்ளார வி விடிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. வாழ்நாளே முடிஞ்சிரும். சரிங்களா? அப்ப அதுக்காக சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு செப்பரேட்டா ஒரு ஜுடிஷியரி பாடி வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப அதனோட நோக்கம் என்னது? சுற்றுச்சூழல் வழக்குகளை தீர்ப்பது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆமாம், சரிதான். ஆனா இது அல்லன்னு கேட்டிருக்காங்க. இது அதனுடைய வொர்க் இல்லன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது சரிதான். சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு நிவாரணம் மற்றும் இழப்பீட்டுகளை வழங்குகிறது. ஆமா. அதுல வந்து கேஸ போடணும். இப்ப யாராவது ஒருத்தங்க காட அழிச்சுட்டாங்கன்னா, அவங்க மேல கேஸ போட்டு அவங்ககிட்ட இழப்பீட்டு தொகை வாங்கி குடுப்பாங்க. சரிங்களா? புதிய சுற்றுச்சூழல் சட்டங்களை உருவாக்குதல் தப்பு. புரியுதா? சட்டங்கள உருவாக்குறதெல்லாம் பார்லிமென்ட் பார்த்துக்கும். புரியுதா? பார்லிமென்ட்ல பில் பாஸ் பண்ணி, ஆக்ட்ட பாஸ் பண்ணி, பிரசிடென்ட் சைன் போடுறது. இங்க ஸ்டேட்ல வந்து கவர்னர் சைன் போடுறது ஆக்ட்டா மாறும். சரிங்களா? அப்ப இதுதான் தப்பு. இதுதான் சரியான விடை. சுற்றுச்சூழல் வழக்குகளை விரைவாக தீர்த்து வைப்பதை உறுதி செய்தல். முக்கியமா இதுதான் காரணம். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸ்ங்கிறது தனியா உருவாக்கப்பட்டதுக்கு காரணமே என்னது? அது தனியா உருவாக்குனதுக்கு காரணமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸ் எப்ப சார் உருவாக்குனாங்கன்னா, 2010ல உருவாக்குனாங்க. இது எங்க உருவாக்குனாங்கன்னா, டெல்லியில உருவாக்குனாங்க. சரிங்களா? டெல்லியில தான் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஆ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. 88வது கொஸ்டின். தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் NALSA அதனுடைய முதன்மை நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்டோருக்கு இலவச சட்ட உதவி வழங்குதல் இதோட முக்கியமான நோக்கம். டிப்ரெஸ்ட் காஸ்ட். ஃபார் டிப்ரெஸ்ட் காஸ்ட்க்கு வந்து ஃப்ரீ லா புரியுதுங்களா இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தா இலவச சட்ட உதவி வழங்குறது அதோட முக்கியமான நோக்கம். இதுதான் சரியான விடை. இருந்தாலும் மத்தத பாருங்க. நீதிமன்ற தீர்வுகளை எளிதாக்கல் தப்பு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமித்தல் தப்பு. அதெல்லாம் வந்து பார்த்தா கொலிஜியம்னு ஒரு அமைப்பு இருக்குது. புரியுதுங்களா? சுற்றுச்சூழல் மாசு அளவுகளை கண்காணித்தல் இதுவும் தப்பு. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் ட்ரிபியூனல்ஸ் வந்து பார்த்துக்கும். அப்ப 88க்கு வந்து ஆன்சர் என்னது? தாழ்த்தப்பட்டோருக்கு சட்ட உதவி. அப்ப NALSA அப்படிங்கிறது தேசிய சட்ட சேவைகள் ஆணையங்கிறது 1995ல வந்து உருவாக்கியிருக்காங்க. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? தேசிய சட்ட சேவை அதிகாரிகள் சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லீகல் அ சர்வீஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1987 1987ல லீகல் சர்வீஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து NALSA அப்படிங்கிறது வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. 89 89ங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு கடி மரணங்களை அறிவிக்கக்கூடிய நோயாக வகைப்படுத்த தமிழ்நாட்டில் எந்த சட்டம் திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939ங்கிறத இப்ப புரிஞ்சுக்கங்க. இதுதான் சரியான ஆன்சர். இது வந்து ஃபேக்ட் தான் மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க 90 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நவம்பர் 10 தான் வந்து பார்த்தா இதுக்கு சரியான விடை. இதெல்லாம் ஃபுல்லா மெமரி பேஸ்டு தான். இது கொஞ்சம் பார்த்துக்கங்க. இப்ப அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். சரிங்களா? நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் சயன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து என்னது? இது பிப்ரவரி 28 சரிங்களா? சர் சி வி ராமன் இருக்காரா இல்லையா? அவருடைய பிறந்த நாள் தான் பிப்ரவரி 28 தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நேஷனல் சயன்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுவோம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உலக அறிவியல் தினம் வேர்ல்டு சயன்ஸ் டேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எதுக்கு? அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம் வந்து நவம்பர் 10ங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 91வது கொஸ்டின். இதுவுமே ஃபுல்லா தமிழ் தான் இனிமே. சரிங்களா? ஈஸி தான். ஸோ இது நீங்க ஃபுல்லாவே இந்த 10த் பாடம் தான் குடுத்திருப்போம். ஒவ்வொரு இயலா குடுத்திருப்போம். பார்த்துக்கங்க. பூங்குழல் வந்தாள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். புரியுதா? பூங்குழல் வந்தாள் அப்படின்னா, அது ஒரு அன்மொழி தொகை. புரியுதுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, பூவை உடைய குழல் வந்தாள். புரியுதா? பூவை உடைய குழல் வந்தாள். பூங்கொழி வந்தாள் அப்படிங்கிறது. அப்ப வந்தாள்ங்கிறது பெண் குறிக்கிறது. அப்ப வந்தாள்ங்கிறது பெண் குறிக்குது. அங்க பெண்ணுங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? மெயின் ஃபோக்கஸ்ல நம்ம சொல்றோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது அன்மொழி தொகை தான்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. 1க்கு ஆ பி ஓகேங்களா? அடுத்து பாருங்க கீரி பாம்பு அப்படிங்கிறது உம்மத்தொகை. அதாவது இந்த கீரி பாம்புக்கு நடுவுல என்ன இருக்குது? இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, கீரியும் பாம்பும், அவனும் அவளும், நானும் அவளும், இம்முன்னு வருதா இல்லையா? நடுவுல வந்து
மறைந்து வருவதால், தொகை என்றால் தொக்கி வருதல், மறைந்து வருதல். அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மறைஞ்சு வருது. பாருங்க. அன்மொழி தொகைன்னு சொன்னோமா இல்லையா? அப்பனா உள்ளார ஏதோ மறைஞ்சு வருது. அதே மாரி கீரியும் பாம்புங்கிறது என்னது? உம்மை தொகை. உம்மு என்பது மறைந்து மறைந்து வருதல். கீரியும் பாம்பும். புரியுதுங்களா இல்லையா? அவளும் அவனும், அப்பாவும் அம்மாவும், அண்ணனும் தங்கையும். உம்மு. அப்ப அ உம்மு வெளிப்பட்டு வந்ததுன்னா, அது வந்து என்னது? உம்மு வந்து மறைஞ்சு வந்ததுன்னா, உம்மை தொகை அப்படின்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கங்க. உம்மு வந்து மறைஞ்சு வருது. அதனால பார்த்தா உம்மை தொகை. இன்சொல் அப்படின்னா என்ன மீனிங்கு? உ இனிமை புரியுதுங்களா? இன்சொல் என்பது இனிமை சொல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோமா. அதாவது பார்த்தா பண்பு தொகை. அது இது மை விகுதி வருதா இல்லையா? அதே மாரி. முத்துப்பல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஊமை தொகை. புரியுதுங்களா? ஊமைன்னா என்னது? இந்த பல்ல வந்து எத வந்து இமேஜினேஷன் பண்றாங்க? முத்து. ஒரு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கட்ட பல்லு, மாட்டு பல்லு மாரி இருக்கான்டா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? முத்து மாரி பல் இருக்குடா. புரியுதுங்களா? நல்லா வரிசலா அழகா இருக்கு. சந்து பல்லு இல்லாம இருக்குது. அப்படின்னு சொல்றோமா இல்லையா? முத்துப்பல். அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி வந்து 1B, 2A, 3D, 4C அப்படிங்கிறது இதுக்கு வந்து எக்ஸாக்ட்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 2வது கொஸ்டின். தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கவிதை வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா, வசன கவிதை தான். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஹைக்கூ கவிதை இது மொதல்ல கேலிச்சித்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கேலிச்சித்திரத்த மொதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்டூனிஸ்ட்ன்னு சொல்றோமா இல்லையா? அந்த கேலிச்சித்திரத்த மொதல்ல இந்தியாவுக்கு வந்து மொதல்ல அறிமுகப்படுத்துனது யாருன்னா, நம்மளுடைய பாரதியார் தான். அந்த வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறவரு உலக அளவுல கேலிச்சித்திரத்தில ரொம்ப ஃபேமஸ் ஆனவரு. வால்ட் டிஸ்னி. ஆனா, இந்தியாவுல மொதல்ல கேலிச்சித்திரம் அ இந்த வந்து அந்த கார்ட்டூனிஸ்ட்ன்னு சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா, நம்ம பாரதியார் தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கவிதை வடிவத்த மொதல்ல கொண்டு வந்தது யாருன்னா, வசன கவிதைய வந்து கொண்டு வந்து பாரதியார் தாங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாரி பொறுத்துக வந்து பாருங்க, ஸ்ட்ரோம்னா என்னது? புயல் நமக்கு நல்லாவே தெரியும். என்னது? ஸ்ட்ரோம்னா புயல் நமக்கு நல்லா தெரியும். 1க்கு சி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ இது டொராண்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது? அது ஒரு சூறாவளி. டெம்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அது ஒரு பெருங்காற்று. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல புக்ல இருக்கும். கலைச்சொற்கள். தமிழ் மற்றும் ஆங்கில கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இதோட ஃபுல்லா மனப்பாடம் பண்றது தான். சரிங்களா? இதுக்கு வந்து 93க்கு என்னது? உங்களுக்கு வந்து பி பாம்பே தான் ஆன்சர். அடுத்து பாருங்க கை தொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 94வது கொஸ்டின்ல கை தொழுது. இதுல இது அந்த கை தொழுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லிருக்காங்க. ஐனா 2ஆ? ஆள். 3வது வேற்றுமை உருபு ஆள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கையால் தொழுது. ஆள் நடுவுல வருதா இல்லையா? கையை தொழுதா வரும்? கையால் தொழுது. ஆள் தான் வரும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை உருபு. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 3ஆம் வேற்றுமை தொகை தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஸோ இது தடக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடக்கை. புரியுதா? தடக்கை அப்படிங்கிறது அந்த உரிச்சொல் நமக்கு நல்லா தெரியும். சால, நவ, நுனி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம்? அ மாநகர் மா, தட, அப்புறம் தடக்கை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொற்கள்னு சொல்லுவோம். உரிச்சொற்கள் அப்படின்னா, ரொம்ப இமேஜினேஷன் பண்ணி ரொம்ப பில்டப் அதிகமா வந்து குடுக்குறது. சரிங்களா இல்லையா? ஆமா. அரசன்னு சொல்றத விட பேரரசன் அப்படின்னு சொல்ற மாரி பில்டப் குடுக்குறது. அதே மாரி தான் உறுதுயர். சரிங்களா? உறுதுயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வினைத்தொகை. சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த உரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 காலத்தை காமிக்கும். உறுதுயர்னா, ஆ உருக்கும் துயர், உருக்கும் துயர், உறுத்தல் துயர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 காலங்களையும் காட்டக்கூடிய அந்த வினைத்தொகை தல் விகுதி வரும். இந்த உறுதுயர்ங்கிறது ஃபர்ஸ்ட்டு உருன்னு இருக்கா இல்லையா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தல் விகுதி வரும்னு சொல்லுவாங்க. உறுதல். அப்ப தல் சேர்த்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மீனிங் தரக்கூடியதா இருக்கும். அதனால அப்படி புரிஞ்சுக்க. சிம்பிளா ஓகேங்களா? மூதூர் புரியுதுங்களா? மூதூர்னா முதுமை பிளஸ் ஊர்ன்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பண்புத் தொகை. புரியுதா? அதன் மை விகுதி வந்துனாவே என்னது? அது வந்து பண்புத் தொகைங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 95வது கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டல் அப்படின்னா என்னது? கொண்டல்னா கிழக்கு காற்று தான். புரியுதுங்களா? கிழக்குல அடிக்கக்கூடிய காற்று கொண்டல் காற்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தென்றல்னா தெற்கு காற்று. வாடைனா வடக்கு காற்று. புரியுதுங்களா? கோடைனா மேற்கு காற்று. இது அப்படியே நேர் நேரா தான் இருக்குது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து என்னது? டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 96வது கொஸ்டின். வீசு தென்றல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்பல இலக்கண குறிப்பு தான் குடுத்துருக்காங்க. வீசு தென்றல்னா என்னது? வினைத்தொகை. ஏன்னா, வீசுங்கிற பக்கத்துல வந்து தல் விகுதி சேருங்க. தல் சேர்த்துனா என்ன ஆகுது? வீசுதல். அப்ப வந்து பொருள் தருதா? அப்ப வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் 3 காலத்தையும் காட்டுதா? அதனால பார்த்தீங்கன்னா வினைத்தொகைங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்க தாய் சேய் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ தாய் சேய் அப்படின்னா, தாய் சேய். தாய்மை பிளஸ் தாயும் சேயும். சாரை பாம்பு. ஆ இதுக்கு வந்து 96. தாய் சேய் வந்து இதுக்கு வந்து பண்பு தொகை குடுத்துருக்காங்களா? ஆ தாய் சேய்ங்கிறது பார்த்தீங்கன்னா உம்மை தொகை பி.
தாயும் சேயும் இம்மு இம்மு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது மறைஞ்சு வருது. உம்மை தொகை தொகைனா மறைந்து வருதுன்னு சொல்றோமா இல்லையா? மறைந்து வரக்கூடியது உம்மை தொகை. அடுத்து பாருங்க மலர் கை. ஸோ மலர் கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஊமை தொகை. ஊமை தொகைனா என்னது? நம்மளுடைய கை, அவருடைய கை பாருப்பா அப்படியே மலர் மாதிரி இருக்குது. அவருடைய பாதங்கள் பாருப்பா. புரியுதுங்களா இல்லையா? ஃபுல்லா பூ மாரி இருக்கு. சரிங்களா? அப்ப அது மாரி சொல்றோம். அவங்களுடைய இடை எப்படி இருக்கு? அந்த ஃபுல்லா கொடி மாரி ஃபுல்லா வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு. அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஒரு விஷயத்த வேற ஒரு விஷயத்த கூட வந்து பார்த்தா கற்பனை பண்றது. ஒரு பொருள வந்து வேற ஒரு விஷயத்த கூட கற்பனை பண்றது உவமை தொகை. சரிங்களா? அப்ப கையி, இந்த கையி தான் வந்து பார்த்தோன்னா பொருளு. ரியல் ரியல் வந்து பின்னாடி இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தோன்னா இமேஜினேஷன் இருக்கும். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஓகே. சாரை பாம்பு அப்படிங்கிறது என்னது? சாரை பாம்புங்கிறது வந்து பார்த்தோன்னா, இது பண்பு தொகை. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பி பாம்பே தான். 1சி, 2பி, 3டி, 4ஏ அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து எக்ஸாக்ட்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 97. ஸோ 97 பொறுத்தவரைக்கும், புயலிலே ஒரு தோணி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த புயலிலே ஒரு தோணிங்கிறது பார்த்தீங்கன்னா, சிங்காரம். இது அந்த பாடல பாடுனவரு. முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது நப்பூதனார். காற்றே வா அப்படிங்கிறது பார்த்தோன்னா பாரதியாரு. உலகின் மிக சிறிய தவளை அப்படிங்கிற இது பண்ணவர் யாருன்னா, எஸ். ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? 98 வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர் அப்படிங்கிறது இதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டின் அகர வரிசைப்படி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அப்ப இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் வரும்? தானே ஃபர்ஸ்ட் வரும். எல்லாத்துலயுமே இருக்குதா? ஓகே. ரைட்டு. தான் ஃபர்ஸ்ட் வருது. ரைட்டு. அடுத்து பாருங்க. இத எப்படி இந்த அகர வரிசைப்படிங்கிறது எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்த ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இ, ஈ, உ, ஔ வரைக்கும் எழுதணும். சரிங்களா? ஆமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காணாச்சா இருக்குல்ல. கா. கா முடிச்சுட்டீங்கன்னா, காவுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா, கா, கி, கி. அப்ப அந்த ககர வரிசை ஃபுல்லா முடியணும். அப்ப இச்சு ஆரம்பிச்சு, இச்சு தான் ஃபர்ஸ்ட் வரணும். இச்சு முடிச்சுட்டு அப்ப சா வரிசை ஃபுல்லா முடியணும். சரிங்களா? அப்புறம் கா, நா, சா. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மெய் எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் எழுத்து ஆரம்பிச்சு அந்த வரிசை ஃபுல்லா முடியணும். அடுத்த மெய் எழுத்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அடுத்து ஃபுல்லா முடியணும். இப்படி முடியறதுக்கு பேரு தான் அகர வரிசை. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து வருதா? ரைட்டு. அடுத்தது ஊல எழுத்து ஆரம்பிக்குது. ஊல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த உயிரெழுத்து என்னது? இங்க குடுத்திருக்கிறதுல அடுத்த உயிரெழுத்து என்னது? ஊ தான். அடுத்தது இதுவும் ஊ இருக்கு, இதுவும் ஊ இருக்கு. அப்ப 2வது எழுத்த பாருங்க. லா வருமா? லூ வருமானா? லா தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப அதனால இதான் ஃபர்ஸ்ட்டு. இது 2வதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது 3வதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. என புரியுதுங்களா? ஊக்கு அப்புறம் தானே ஏன்னு வரும். அப்ப ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4வது. அப்புறம் போற்றப்பட்டனர். மெய் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னது? போங்கிறது என்னது? இப்பு தானே? இப்பு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பாப்பா, பீப்பி, போப்போ, பை, போப்போ, பௌ. புரியுதுங்களா? அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப வந்து போ. அப்ப இப்பு லைன்ல போ வருது. அப்ப இதான் வந்து கடைசியில வரும். இப்படிதான் நீங்க வந்து அகர வரிசை பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகி முடிச்சுருவோம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பாருங்க 99வது கொஸ்டினு. பால் பண்ணை. சரிங்களா? இதில பால் பண்ணைங்கிறது பார்த்தீங்கன்னா, டைரி ஃபார்ம். சரிங்களா? ஆமா. இது 1. தோல் பதனிடுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டைனிங். டன்னிங்ன்னு சொல்லுவாங்க. தோல் பதனிடுதல்னா டன்னிங். சாயது ஏற்றுதல் வந்து பார்த்தீங்கன்னா, டையிங். சாயம் ஏற்றுதல் வந்து டையிங்ன்னு சொல்லுவாங்க. தறி வந்து பார்த்தீங்கன்னா, லூம்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இது வந்து அந்த கலைச்சொற்கள், தமிழ், ஆங்கில கலைச்சொற்கள் பிளஸ் வந்து பார்த்தா டிரான்ஸ்லேஷன்ங்கிற ஏரியாவுல உங்களுக்கு வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இந்த செகண்ட் டெஸ்ட்டோடைய லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, நம்மளுடைய ஜிஎஸ்ல என்னது பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இது எப்படி? ஆ வடக்கு காற்று. சரிங்களா? வடக்கு காற்று அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா, வாடை காற்று இல்ல ஊதை காற்றுன்னு சொல்லுவாங்க. இது 1. அடுத்தது பாருங்க, கிழக்கு காற்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மலை காற்றுன்னு சொல்லுவாங்க. தெற்கு காற்று அப்படின்னா, தென்றல் காற்று. மேற்கு காற்றுனா வெப்ப காற்று. இது ஏற்கனவே இதே சம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 3 கொஸ்டினுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அத வேற மாரி இப்ப மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. இவ்வளோதான். ஸோ எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஸோ நம்ப டெஸ்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்ல 51வது கொஸ்டின்ல இருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஃபுல்லா டிஸ்கஷன் இந்த வீடியோல முடிச்சுட்டோம். நம்மளோட டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. நீங்க எங்கள வந்து கமெண்ட் போட்டு ஊக்கப்படுத்துறது மூலமாவும், தொடர்ச்சியாவே இந்த டெஸ்ட் எழுதி நீங்க வந்து நம்ம Google ஃபார்ம்ல உங்களுடைய மார்க்க வந்து ஃபில் பண்றது மூலமா, நம்ம ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ ஓகே நம்ம இவ்வளோ உழைப்பு குடுக்குறோம், ஃப்ரீயா டெஸ்ட் நடத்துறோம். பிளஸ் நம்மள நம்பி இவ்வளோ மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க, ஆர்வமா படிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில எங்க டீம், எங்களோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஒரு நல்ல முறையில கொண்டு போகணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஸோ நீங்க தொடர்ச்சியா தேர்வு எழுதுறது மூலமாவும், நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நல்ல மார்க் எழுதுறது
எடுக்கிறது மூலமாகவும், இந்த டிஸ்கஷனை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாகவும், ஸோ நீங்கள் இந்த வீடியோ கீழே வந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நம்மளுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து போடுறது மூலமாகவும் எங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவாக ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து. இப்போ இது வரைக்கும் 2 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் டெஸ்ட்டு ப்ளஸ் செகண்ட் டெஸ்ட் இது எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் நீங்கள் போனீங்கன்னா நம்மளுடைய ஷெட்யூலு, ஃபஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட்டு, கீஸ், ஓஎம்ஆர் ஷீட்டு எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் படிக்கல சார், இப்போ தான் உங்கள் வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னாலும், இப்போயிலிருந்து நீங்கள் 3ஆவது டெஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ 3ஆவது டெஸ்ட் வந்து ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட் வரப்போகுது. சரிங்களா? ஸோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஷெட்யூல் போட்டாச்சு. நம்ம ஷெட்யூல் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. பக்காவாக இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? நல்லா படிங்க. நல்லா வரியா ஆழ்ந்து படிங்க. நம்ம எஸ்ஐ தானே படிக்கிறோம், அப்படி இப்படி சொல்லிட்டு மேலோட்டமாக படிக்காதீங்க. இப்போலாம் போட்டி அதிகமாகிடுது. இப்போலாம் டிஎன்பிசி படிக்கக்கூடியவர்களே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு எல்லாம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நார்மலாக டிஎன்பிசிக்கு வந்து யூபிசி பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூபிஎஸ்சி பசங்க வந்து நல்லா ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள். அவங்க வந்து மெயின்ஸில் வரதால ஆங்கில மாணவர்கள் அதிகமாக வந்து மார்க் எடுத்து டாப் ரேங்கில் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் குரூப் 1 குரூப் 2 டாப் ரேங்க் எல்லாத்தையும் விசாரிச்சு பாருங்கள், எல்லாம் யூபிஎஸ்சி பேக்ரவுண்ட் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அதேமாதிரி டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்களாம் அதில் அட்டெம்ப்ட் கொடுத்து கிடைக்காதவங்க எல்லாமே எஸ்ஐக்கு வராங்க. ஸோ அப்போ டிஎன்பிசிக்கு நல்லா ஆழ்ந்து படித்தவங்க, அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ளவங்க எஸ்ஐக்கு வந்தால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அதனால் வந்து போட்டி அதிகமாக இருக்குது. இந்த புக் பேக் கொஸ்டின் படித்தா போதும், ஒன்லைனர் படித்தா போதும், பாக்ஸ் கொஸ்டின் படித்தா போதும்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. அதெல்லாம் படிக்கக்கூடாதா சார் அப்படின்னு சொல்ல வரல, படிக்கணும். ஆனால் அதை மட்டும் படிச்சுட்டு போய் உங்களால் வந்து சர்வீஸ் வாங்க முடியாது. சில பேர் எக்ஸாம் வந்து மேலோட்டமாக படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் கூட பண்ணலாம் பார்டரில். ஆனால் நீங்கள் பார்டரில் கிளியர் பண்ண மார்க்கை வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் டபுள் ஸ்டார் ஃபிசிக்கலில் முடித்தாலும், இன்டர்வியூவில் நீங்கள் வந்து 10க்கு நீங்கள் 7, 8 மார்க் வாங்கினாலும் ஃபைனல் ரிசல்ட் கட் ஆஃபில் உங்கள் பேர் வராது. ரிட்டனில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அழுத்துங்க. எவ்வளோ மார்க் ஸ்கோர் ஹையாக வைக்க முடியுமோ வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய டெஸ்ட்டை எழுதுங்க. முக்கியமாக டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.